எனக்கு முன்பாக உரையாற்றி புற்றுநோய் குறித்தான விழிப்புணர்வையும், புற்றுநோய் என்பது குணப்படுத்த முடியாத நோய் அல்ல, அந்த நோயை ஆரம்பத்திலேயே கண்டறிந்தால் குணப்படுத்த முடியும் என்று மருத்துவர்கள் சொல்லி வருகிறார்கள். உலகத்திற்கே இந்தியாதான் சர்க்கரை நோய்களுடைய தலைநகரமாக விளங்கி வருகிறது. நான் கூட சொன்னேன், சர்க்கரை நோய் என்பது நோய் அல்ல, அது நோய்களின் தாய். சர்க்கரை நோய் வந்துவிட்டால் அடுத்து இதயத்தை நோக்கி வரும், அடுத்து ஹைப்பர் டென்ஷன் வந்துவிட்டால் இரண்டும் சிக்கலோடு இருக்கக்கூடிய வாழ்க்கையை நாம் சந்தித்தாக வேண்டும் என்று மருத்துவம் குறித்து எளிய முறையில் சொல்வதுண்டு. அந்த வகையிலே நம்முடைய மருத்துவர் மருத்துவமும் மகத்துவமும் என்கிற தலைப்பின் கீழே குளோபல் மருத்துவமுடைய இயக்குனர் ஒரு இளைஞரை போல சுறுசுறுப்பாகவும், ஒரு மருத்துவரை போல மனிதநேய மிக்க மானுட பற்றுமிக்கவராகவும் விளங்குகிற மருத்துவர் ராஜு சுந்தரம் அவர்களே. பின்னாளில் பேச இருக்கின்ற புத்தகம் பேசுது என்கிற தலைப்பின் கீழ் தேவகோட்டையினுடைய தமிழ் பேராசிரியர், நல்ல ஒரு தமிழ் சிந்தனையாளர், பெருமதிப்புக்குரிய முனைவர் கரு முருகன் அவர்களே, இங்கு எண்ணற்ற நிர்வாகிகள் மேடையிலும் கீழே ஆண்டோர்களும் சான்றோர்களும் அமர்ந்திருக்கிறீர்கள். நேரத்தின் அருமை கருதி உங்கள் பெயர்களையெல்லாம் நான் உச்சரித்ததாக எண்ணிக்கொள்ள வேண்டுமென்று பணிவுடனும் அடக்கத்துடனும் கேட்டு, நிறைவாக நன்றி பெற என்கிற நயத்தகு பண்பாட்டை வெளிப்படுத்த இருக்கின்ற பபாசியினுடைய துணை இணை செயலாளர் அருமை சகோதரர் லோகநாதன் அவர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று ஒன்று நன்று என்கிற தலைப்பின் கீழே பேசுவதற்கு ஒரு வாய்ப்பை வழங்கியிருக்கிறது பபாசி அமைப்பு. பெரும்பாலும் நான் நகைச்சுவையாக சொல்வதுண்டு, தலைப்பு ஏன் தருகிறார்கள்? தலைப்பூ என்று சொன்னால் பெண்ணுக்குத்தானே தலையில் பூ, ஆணுக்கு எதற்கு தலைப்பூ என்று கேட்பது உண்டு. இருந்தாலும் ஏன் தலைப்பை கொடுக்கிறார்கள் என்று சொன்னால், தலைப்பை விட்டு யாரும் விலகிவிடச் செல்லக்கூடாது. பெண்களுக்கு சேலையை, முந்தானையை தலைப்பு சேலை என்று சொல்வார்கள். தலைப்பு சேலை கொஞ்சம் விலகிவிட்டால் கூட பதபதைத்து கொண்டு சரி செய்வார்கள். அதை போல பேச்சாளர்கள், சொற்பொழிவாளர்கள் தலைப்பை விட்டு வெளியே சென்றுவிடக்கூடாது என்பதற்காக தலைப்பை விளங்கி அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே பேசி அதை ஒழுங்குபடுத்தி நேர்த்தியாக செய்ய வேண்டும் என்பதுதான். எப்படி ஒரு நீராவி எஞ்சினை கட்டுப்படுத்தி நீராவியை உள்ளே அமைத்தால் அது எஞ்சினை தள்ளக்கூடிய ஆற்றல் படைத்திருக்கிறதோ, கட்டுப்பாடு இருந்தால் அங்கே ஒரு ஒழுங்கும் நேர்த்தியும் வரும் என்பதுதான் தலைப்பு கொடுக்கிற பழக்கமே வந்தது. அப்படியானால் இந்த இன்று ஒன்று நன்று என்ற தலைப்பின் கீழ் ஒரே நீண்ட நெடிய உரையை ஆற்ற இயலுமா? இயலாது. அப்படியானால் இந்த பேச்சை எப்படி தயார் செய்து கொள்ளலாம் என்றால், நடந்தது, கேட்டது, சுவைத்தது, பார்த்தது, படித்தது, இவைகளில் இருந்து பல்வேறு சம்பவங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் நினைக்கிறேன். நண்பர்களே, ஒரு 10 தினங்களுக்கு முன்பு என் வீட்டுக்கு வந்தார் நண்பர் மெய்யப்பன். கவலையோடு இருந்தார். முகம் அதை காட்டி கொடுத்தது. என்றான், உடம்புக்கு முகம்தானே முகவரி. நாம் வேலை தேடி போகிறோம், சிபாரிசு கடிதம் பெற்று செல்கிறோம். எங்களை போன்ற அமைச்சர்களிடத்திலோ அல்லது மிகச்சிறந்த ஆளுமைகளிடத்திலோ பெற்றுக்கொண்டு செல்கிறோம். ஆனால் அதைவிட மிகப்பெரிய சிபாரிசு கடிதம் எது தெரியுமா நண்பர்களே? நம்முடைய முகம்தான் மிகப்பெரிய சிபாரிசு கடிதம். இதை சொன்னவர் எலிசபெத் மகாராணி அவர்கள். ஆகவே இந்த முகம் எப்போதும் நம்மை அடையாளப்படுத்திவிடும். கவலையோ துக்கமோ, ஒரு மகிழ்ச்சியோ இன்பமோ எதுவென்றாலும் அது வெளிப்படுத்திவிடும். அப்படி நான் மெய்யப்பனிடத்தில் கேட்டேன், என்ன மேனா கவலையோடு இருக்கிறீர்களே என்று கேட்டேன். ஒரு 2 வருடங்களுக்கு முன்பு நான் ஒரு 10 லட்சம் ரூபாய் வைத்திருந்தேன்.
பத்திரமாக வைத்திருக்கலாம், அது வங்கியிலே கூட டெபாசிட் செய்து விடலாம் என்று நினைத்தேன். நிறைய விளம்பரங்களை பார்த்தேன். ஏன் வீட்டிலே பணத்தை வைத்திருக்கிறீர்கள், அது பாதுகாப்பு இல்லையே, எங்கள் கடையிலே வந்தால் நகை வாங்கி கொள்ளுங்கள், செய்கூலி இல்லை, சேதாரம் இல்லை என்றெல்லாம் சொன்னார். அதை கடந்து போய் பார்த்தேன். ஆனால் தொலைக்காட்சியில் முழுவதுமாகவே அந்த நிகழ்ச்சியாகவே வந்து கொண்டே இருந்தது. செய்கூலி இல்லை, சேதாரம் இல்லை என்று சொன்னால் என் வீட்டில் இருப்பவர்கள் சும்மா இருப்பார்களா? வாங்கி வைத்திருக்கக்கூடிய 10 லட்சத்தை, சம்பாதித்து வைத்திருக்கிற 10 லட்சத்தை பத்திரமாக வைப்பதற்கு நகைதான் ஒரே வழி என்று முடிவெடுத்து 10 லட்சம் ரூபாய்க்கும் நகை வாங்கி வீட்டிலே பத்திரமாக வைத்து 2 ஆண்டுகள் உருண்டோடி விட்டது. பண நெருக்கடி. என்ன செய்யலாம் என்று கேட்டால், உற்றாரிடத்திலே கேட்டால் நகைப்புக்கு ஆளாவோமே, நண்பரிடத்திலே கேட்டால் பணத்துக்காகத்தான் நட்போடு பழகி இருக்கிறாரோ என்று சந்தேகம் விழுந்து விடமல்லவா, என்ன செய்வது ஏது செய்வது என்று யோசித்து கொண்டிருந்தேன். அப்போது மீண்டும் ஒரு விளம்பரம் வந்தது. எங்களிடம் வாங்க, உங்கள் நகையை அடகு வைங்க, முத்தூட்டுக்கு வாங்க, முழுமையாக பணம் வாங்கிட்டு போங்க அப்படின்னு ஒரு விளம்பரத்தை பார்த்தேன். சரி, இதுதான் சரியான வழி என்று முத்தூட்டுக்கு போய் நகையெல்லாம் வைத்துவிட்டு பணத்தை பெற்று வந்தேன். எனக்கு தேவைகள் எல்லாம் சரி செய்தேன். இப்படி 2 ஆண்டுகள் ஓடியது. இன்று திருப்பி விடலாம், நாளை திருப்பி விடலாம், நாளை மறுநாள் திருப்பி விடலாம். இன்றோ நாளையோ நாளை மறுநாளோ நமக்கு ஒரு காலம் கணியும் என்று நம்பிக்கொண்டிருந்தேன். அந்த காலமும் வரவில்லை, நேரமும் வரவில்லை. ராசி பலனில் எல்லா நாள்களிலும் நல்ல நாள் என்றுதான் குறுக்கிடுகிறார்கள். ஆனால் என் ராசிக்கு என்னவோ வந்துவிடவில்லை. 7ஆம் இடத்து சனியும் 8ஆம் இடத்து சுக்கிரனும் நேரடியாக பார்த்தும் கூட பலன் எட்டவில்லையே என்று வருத்தப்பட்டார் மெய்யப்பன். சரி, என்ன செய்தீர்கள் அடுத்து என்று கேட்டேன். சரி, நோட்டீஸ் மேலே நோட்டீஸ் வந்துவிட்டது, பணம் நீங்கள் வட்டியும் கட்டவில்லை, ஆகவே ஏலம் விடப் போகிறோம் என்று சொல்லி. ஐயகோ, நாம் சம்பாதித்து வேர்வை சிந்தி சேகரித்த சொத்துக்களெல்லாம் வீணாகி போய்விடுமோ என்ற கவலையோடு இருக்கிற போது, அடமானம் வைத்த நகையை மீட்ட வேண்டுமா, அட்டிகாவுக்கு வாருங்கள் என்று ஒரு விளம்பரத்தை பார்த்து, ஆகா பரவாயில்லையே, அடமானம் வைத்த நகையை அட்டிகாவிலே சென்றால் மீட்டு தந்து விடுவார்களோ என்று அங்கு போனேன். அவர்களுக்கு முத்தூட்டிலே வைத்திருக்கக்கூடிய நகை ரசீதுகளை எல்லாம் கொடுத்தேன். பார்த்தார்கள். அட்டிகாவிலிருந்து ஒரு சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் வந்தார். அவரை அழைத்து கொண்டு போய் முத்தூட்டிலே வாங்கினோம், நகையெல்லாம் திருப்பினோம். மீதம் 1,15,000 ரூபாய் நீங்கள் தர வேண்டியது இருக்கிறது, நகைக்கு கடனும் வட்டியும் சேர்த்து சரியாகிவிட்டது, நகைகள் எல்லாம் இனிமேல் அட்டிகாவுக்குத்தான் சொந்தம் என்று சொல்லிவிட்டார்கள். சரியாக 1,15,000 ரூபாய் அங்கே எங்கே கடன் வாங்கி கொண்டு போய் கட்டிவிட்டு அதிலிருந்து தப்பித்து வந்து விட்டால் போதும் என்று வந்துவிட்டேன். செவனேன்னு தான் இருந்தேன். நகையை வாங்கன்னு சொல்லி செய்கூலி சேகதாரம் இல்லைன்னு சொல்லி நகையை வாங்கினோம். பணம் இல்லையா, கவலைப்படாதீங்க, முத்தூட்டுக்கு வாங்கன்னா அங்கே போய் வச்சோம். திருப்ப முடியாதா, திருப்புறதுக்கு நாங்கள் வழி சொல்கிறோன்னு அட்டிகாவுக்கு போனோம். கடைசியில் பார்த்தா ஜீரோவில் வந்து நிற்கிது, அதனால தான் முகம் கவலையோடு இருக்குது அப்படின்னு சொன்னார். இது நடந்த நிகழ்வு. இட்ஸ் நாட் ஏ ஜோக், ரியலி ஃபேக்ட் ஐ வில் சே. நண்பர்களே, இப்படியானால் என்ன செய்வது? மனம் என்பது மாறுபட்டு கொண்டே இருக்கும். நம்முடைய அருமைக்குரிய மருத்துவர் ராஜசுந்தரம் அவர்கள் சொன்னார்கள் அல்லவா, எப்போதும் இந்த மனதை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும். எப்போதுமே ஒன்றை விட ஒன்று பெட்டராக தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அதனால தான் அக்கறைக்கு இக்கரை பச்சை. இங்கிருந்தால் நல்லதா அல்லது அங்கிருந்தால் நல்லதா என்று யோசித்து கொண்டே இருப்போம். இருப்பதை விட்டுவிட்டு பறப்பதை பிடிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு அங்கும் எதுவும் இல்லாமல் போன நிலையை நாம் பலமுறை பலரிடத்திலே கற்றிருக்கிறோம். ஆகவே என்ன செய்வது என்று சொன்னால், நாம் இன்று ஒன்று நன்று என்கிற செய்தியின் வாயிலாக ஒன்றை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நம்முடைய மருத்துவர் சொல்ல வேண்டிய செய்தியை முனைவர் பட்டம் பெற்ற நான் சொல்லுகிறேன். நாம் உடலையும் மனதையும் அறிவையும் மிகச் சரியாக பேணி காக்க வேண்டும். அப்படி பேணி காக்கிற போதுதான் எந்த சபலத்துக்கும் நம்மால் அதிலே போய் பழியாகிவிட நாம் மாட்டோம். அப்படியானால் உடலை என்ன செய்ய வேண்டும்? ஆரோக்கியமாக வைத்திருக்க வேண்டும்.
உடலை எவ்வாறு ஆரோக்கியமாக வைப்பது? உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி, யோக பயிற்சி, தினமும் 10,000 ஸ்டெப்ஸாவது நடக்க வேண்டும் என்று சொல்கிறார். சர்க்கரைகளை குறைக்க வேண்டும் என்று சொல்கிறார். ஆக 62 வகையான இனிப்புகள் இருக்கிறது இந்த உலகத்திலே. நீங்கள் கொண்டு போய் நீங்கள் உங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். சர்க்கரை, சில பேர் என்ன சொல்கிறாங்க, இப்போ டெக்னிக்கலாக வியாபாரம் நடக்குது. சர்க்கரை சீனி வேண்டாங்க, வெள்ளை சர்க்கரை, இப்போ நாட்டு சர்க்கரை சாப்பிடுங்க அப்படின்றான். நாட்டு சர்க்கரை வேண்டாங்க, கருப்பட்டி காப்பி. எங்கு பார்த்தாலும் ஆலப்பட்டி, ஆலடிப்பட்டி, கருப்பட்டி காப்பி மார்க்கெட்டிங்கில் போயிட்டே இருக்கு. இல்லைன்னா தேன் போட்டு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறார். நண்பர்களே, நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், இனிப்பு எந்த வடிவில் இருந்தாலும் இனிப்புத்தான். அதில் எந்த மாறுபாடும் இல்லை. இனிப்பு எந்த வடிவத்தில், அது நாட்டு சர்க்கரையாக இருந்தாலும் சரி, கருப்பட்டியாக இருந்தாலும் சரி, அல்லது தேனாக இருந்தாலும் சரி, இனிப்பு இனிப்பு தான். ஆக அந்த இனிப்பில் 62 வகையான இனிப்புகள் இருக்கிறது. உங்கள் குழந்தைகள் அறிவாளியாக வேண்டுமா? இன்றிலிருந்தே நீங்கள் இனிப்புகளை கொடுப்பதை நிறுத்திவிடுங்கள். என்ன டாக்டர், சரிதானா? அவர் சொல்கிறார், டாக்டர் மருத்துவமனைக்கு யாரும் வரமாட்டாங்க போல இருக்கே இவர் பேசின்னு நினைக்க போகிறார் அவர். ஆக 60 இனிப்புகளே தரக்கூடாது. நீங்கள் எங்கு பார்த்தாலும் இனிப்பு கடை. நாம் கொய்யாப்பழத்தை விற்கிற தெருவோரத்து பாட்டி இடத்துல பேரம் பேசுகிறோம். 10 ரூபாய்க்கு தருவாயா, 20 ரூபாய்க்கு தருவாயா என்று கேட்கிறோம், அடம் பிடிக்கிறோம். வேறு வழியில்லை, விற்றால் போதும் என்று சொல்லி அந்த பாட்டியும் கொடுத்து விடுகிறார்கள். ஆனால் பெரிய பெரிய ஒரு ஸ்வீட் கடையிலே போய் நாம் பேரம் பேச முடியுமா? கொடுத்த விலை 1200 ரூபா ஒரு டப்பாவில் வச்சு கொடுக்குறாங்க. அதில் ஜிஎஸ்டி 18%. எல்லா ஜிஎஸ்டியும் அதிலே போட்டு வாங்கிடுறான் நமக்கு. ஆக இப்படி மொத்தமாக கொடுத்து விட்டு வருவதிலே பேரம் பேசுவதில்லை. ஆனால் இனிப்பு என்பது கொடுமையான ஒன்று என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படியானால் நம்முடைய உடலுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால், இனிப்பே உள்ளே போகக்கூடாது. ஏனால் இந்தியாவிலே ஜீன் சர்க்கரைகளால் ஆகியிருக்கிறது. எப்படி உழைப்பு நமக்கு குறைவாக இருக்கிறது, நம்முடைய தட்பவெட்ப நிலை அவ்வாறாக இருக்கிறது. ஆகவே சர்க்கரை நோய்களுக்கு தாயாக அல்லது உலகத்தின் தலைநகராக இந்தியா விளங்கி கொண்டிருக்கிறது. நம்முடைய மரபு வழியாக வருகிற நம்முடைய தாத்தாவிலிருந்து தொடர்ந்து சர்க்கரை நோய்களால் ஆட்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆக இதிலிருந்து விடுபடுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நண்பர்களே, நாம் இனிப்புகளை தவிர்க்க வேண்டும். இரண்டாவது, அரிசி பொருட்களை தவிர்க்க வேண்டும். கார்போஹைட்ரேட்டை தவிர்க்க வேண்டும். புரதச்சத்துக்களை குறிப்பிட்ட அளவு எடுத்துக்கொள்ள வேண்டும். புரதமும் அதிகமானால் உடலுக்கு கேடுதான். ஆக இப்படியான நம்முடைய உடலுக்காக நம்முடைய உணவை மாற்றம் செய்து சாப்பிட்டு வந்தால் உடல் மிகச்சிறந்த பாதுகாப்பாக இருக்கும். அதற்கு கூடுதலாக நடைப்பயிற்சி, யோக பயிற்சி மற்றும் இருக்கக்கூடிய உடற்பயிற்சி இவைகளெல்லாம் செய்கிற போது நல்லது. ஏனென்று சொன்னால் தொந்தி வருகிறது. தொந்தி என்பது மரணத்தின் தந்தி. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நண்பர்களே, தொந்தி என்பது மரணத்தின் தந்தி. ஆகவே தந்தி வந்துவிட்டால் எச்சரிக்கையாக தூக்கி போட்டு விடக்கூடாது. பாதுகாப்போடு நாம் நடந்து கொள்கிற போதுதான் இந்த உடல் சீராகும். இந்த உடலும் உணவும் சரிசமமாக நமக்கு போகிற போது, சமச்சீராக நமக்கு போகிற போது உடல் கட்டுப்பாட்டுக்குள் வரும். அட்டிகாவிடத்திலே முத்தூட்டிலே ஏமாற மாட்டோம். இந்த உடல் எப்போதுமே சுறுசுறுப்போடு இயங்கும். இரத்த ஓட்டம் சரிசமமாக இருக்கும். லப்டப் ஓசை என்பது சரியான முறையில் இயங்கி கொண்டிருக்கும். மூளைக்கு போகிற கட்டுப்பாடுகள், அங்கிருந்து வருகிற கட்டுப்பாடுகள், அறிவுரைகள் எல்லாம் மிகச் சீராக போய்கொண்டே இருக்கும். இரண்டாவது மனம். இந்த மனம் எப்போதுமே ஏமாற்றக்கூடியது. என்ன இவர் பேசுகிறாரே, சரியாக தான் பேசுகிறாரா, இல்லை ஏதோ சொல்லிட்டு போகிறாரா, கேட்கலாமா, நம்பலாமா என்று யோசனை செய்து கொண்டே இருக்கும். ஆகவே இந்த மனதை கட்டுப்பாட்டுக்குள் வைப்பதற்கு ஒருமுக சிந்தனைக்கு என்ன செய்வது? ஆழ்நிலை தியானம் செய்யலாம். அன்றாடும் நம் காலையிலிருந்து இன்று ஏறக்குறைய 29
இந்த 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில் எத்தனை மணிக்கு எழுந்திருக்கிறோம், என்னென்ன காலையிலே உணவருந்தினோம், யார் யாரை சந்தித்தோம், என்னெல்லாம் பேசினோம், யாருடைய தொலைபேசி வந்தது, இப்படி தொடர்ந்து இன்று இரவு வரைக்கும் நாம் நோட்டு புத்தகத்திலே எழுதி வைத்தால் இந்த மனம் என்பது அதிலே லயத்து போகும், கட்டுப்பாட்டுக்குள் வருகிறது என்று உளவியல் நிபுணர்கள் சொல்லுகிறார்கள். நினைவாற்றல் பெருகும். ஆக மனம் மாறுபட்டு கொண்டே இருக்கக்கூடாது. மனம் என்பது நம்முடைய உந்துதலின் மூலமாக, அதாவது விலங்குக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா நண்பர்களே? கிடைமட்டமாக வளர்கிறது விலங்கு, செங்குத்தாக வளர்கிறான் மனிதன். மேல் நோக்கியான சிந்தனை ஒரு மனிதனுக்கு அவசியம் என்பதை காலம் நமக்கு படைத்திருக்கக்கூடிய இயற்கையின் அழியாத சொத்து, காலம் வழங்கியிருக்கிற நன்கொடை என்று கருத வேண்டும். அப்படியானால் இந்த மனதை கட்டுப்பாட்டுக்குள் வைக்கிற தெளிவு நமக்கு வேண்டும். மூன்றாவது அறிவு, நாலேஜ் ஆஃப் பவர். அதற்குத்தான் இன்னைக்கு நீங்கள் வந்திருக்கீங்க. புத்தக கண்காட்சிக்கு இவ்வளவு பேர், எவ்வளவோ இன்னல்கள், இடர்பாடுகள், தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள், பல்வேறு வீட்டிலே பிரச்சனைகள், ஞாயிற்றுக்கிழமை வேளை நல்ல உணவருந்து விட்டு பிள்ளைகளோடு குதூகலிக்கலாமே, மகிழ்ச்சியாக இருக்கலாமே என்றெல்லாம் பல்வேறு குடும்பத்தின் நெருக்கடிகள், இவைகளெல்லாம் கடந்து ஒருவர் இந்த புத்தக கண்காட்சிக்கு வருவதே என்பது பெரிய பேறு, பெரும் மகிழ்ச்சிக்குரிய ஒன்று. அப்படி இது எதற்காக இங்கு வருகிறோம் என்று சொன்னால் அறிவு தேடல். அதாவது ஒரு கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவன் அப்பாவும் அம்மாவும் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். என்ன என்று கேட்டால், எந்த இடத்துல பணத்தை வச்சாலும் அந்த பையன் எடுத்துடுறான், எங்கே தான் வைக்கிறதுன்னு தெரியல. இருக்கிறது 800 ஸ்கொயர் ஃபீட் வீடு தான், எங்கே வச்சாலும் பையன் எடுத்துடுறானே, பையனாக போயிடுச்சே, நான் என்ன செய்கிறது, அவனை கண்டிக்க முடியலையே அப்படின்னு சொல்லி உடனடியாக அவங்க அம்மா தான் சொன்னாங்களாம், கவலைப்படாதீங்க, அவன் படிக்கிற புத்தகத்தில் வச்சிருங்க, எடுக்கவே மாட்டான். புத்தகத்தை திருப்பி படித்தா தானே எடுக்கிறது. இப்போ கூட நம்ம ஒரு புத்தகத்தை நீங்கள் என்று சொன்னால் நீங்கள் வந்திருக்கிறவர்கள் அத்தனை பேரும் அறிவுடையவர்கள். பொதுவாக ஒரு புத்தகத்தை புதிதாக வாங்கி 500 ரூபாய் எடுத்து அதில் 118வது பக்கத்திலே வைத்து ஒருவரிடத்தில் கொடுத்து விட்டால் அந்த 500 ரூபாய் 10 வருடத்திற்கு பிறகும் பத்திரமாக இருக்கும். ஏனென்று சொன்னால் அவர்கள் 118 பக்கத்துக்கு போவதில்லை. ஷேக்ஸ்பியர் இடத்திலே ஒருவர் புத்தக அணிந்துரைக்காக கொடுத்தாராம். ஷேக்ஸ்பியர் முதல் பக்கத்தை படித்து விட்டுட்டு இதெல்லாம் ஒரு புத்தகம் அப்படின்னு தூக்கி போட்டார். வந்தவர் அணிந்துரை எழுதலையா ஐயான்னு இருக்கார். அணிந்துரையில் எழுதலை, இதில் ஃபுல்லாக படித்தேன், எனக்கு பிடிக்கலை அப்படின்னு கொடுத்துட்டார். இவன் மேல் படிக்கட்டிலேருந்து கீழே இறங்கி வர்றான். வருகிற போது முதல் பக்கத்தை படிச்சுட்டா முதல் பக்கமும் 2வது பக்கமும் ஒட்டி இருக்கு. அப்பத்தான் இவன் தெரிஞ்சுக்கிட்டான் இவன் முதல் பக்கத்தையே தாண்டலை. அப்போ 2 பேப்பர் ஒட்டி இருக்கு. அப்படின்னா நம்ம என்ன செய்வோம், இப்படி கிழிச்சிட்டு படிப்போம். என்ன வேதநாயகம், முதல் பக்கத்தை இவன் தாண்டலையே, இப்படி நமக்கு பொய் சொல்லியிருக்காரு, வளருகிற கலைஞராக இருக்கிறோமே, வளருகிற எழுத்தாளராக இருக்கிறோமே, பாராட்டக்கூட மனமில்லையா இவருக்கு என்று வெகுண்டு போய், என்னையா இப்படி ஒரு அணிந்துரை எழுதி தர சொன்னால் படிச்சுட்டேன் நல்லா இல்லைன்னு சொல்கிறீங்களே, முதல் பக்கத்தையே தாண்டலையே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம் தம்பி, உண்மைதான், சாப்பாடெல்லாம் போடுறீங்க. அவர் சொன்னார், ஆம்லேட் கொடுக்குறாங்க, ஒன்று எடுத்து வாயில் வைக்கிறேன், கொஞ்சம் பிச்சு உப்பாக இருக்குன்னு நான் முழுவதும் சாப்பிட்டுட்டு உப்பு நான் சொல்லுவேன். முதல்ல சாப்பிட்ட உடனே உப்பாக இருக்குது வேண்டான்னு சொல்லிடுவேன். முதல் பக்கத்தையே நல்லா இல்லையே, அதுக்கப்புறம் நான் எப்படி போக முடியும்ட்டாராம். ஆக இது ஒரு விஷயம். அதாவது என்ன விஷயம்னா, ஒருவர் நம்முடைய சங்க இலக்கியம் சொல்லுகிறது நண்பர்களே, சோகத்திலே பெரிய சோகம் புத்திர சோகம். தந்தை இருக்க மகன் இறப்பது என்பது பெரிய சோகம். அதை போல படைப்பாளர்கள் நான் 10 புக்கு எழுதிட்டேன், 25 புக்கு எழுதிட்டேன், 35 புக்கு எழுதிட்டேன்னு சொன்னால் அது அவ்வளவு தூரம் ரீச் ஆகிறது இல்லை. நம்மளே சொல்லிக்கிற வேண்டியது தான். அந்த புத்தகம் என்பது எல்லோரிடத்திலையும் சென்றடைகிற விஷயமாக அது இல்லை என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, நல்ல நூல்களை தேடி நீங்கள் படிக்கிற போது உங்களுடைய அறிவு ஆற்றலாக மலர்கிறது.
கண்டினில் குரல் வாங்கி கண்ணி தமிழில் கால் வாங்கி நின்று செல்லும் நெடிய காவிரியில் உடல் வாங்கியவன் கவியரசு கண்ணதாசன். அவரிடத்திலே கேட்டார்கள், கவியரசு அவர்களே, ஏன் படிக்க வேண்டும், படிப்பதனால் என்ன பயன் என்று கேட்டார். கண்ணதாசன் மிக எளிய முறையிலே சொன்னார், கடற்கரைக்கு போகிறோம், கடல் அலைகள் கரைகளை தொட்டு தொட்டு முத்தமிட்டு முத்தமிட்டு செல்கிறது. அப்படி செல்கிற போது நம் கையிலே வைத்திருக்கக்கூடிய பொருளை தூக்கி வீசுகிறோம். சிறிது நேரத்தில் 2 பொருளை தூக்கி வீசுகிறோம், அது 4 பொருளாக மேலே கரைக்கு வருகிறது. உள்ளே இருப்பதும் சேர்த்து வருகிறது. ஆக ஏன் படிக்க வேண்டும் தெரியுமா நண்பர்களே? உங்கள் மனதுக்குள் என்ன இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதற்கு நீங்கள் படிக்க வேண்டும். நீங்கள் ஒன்றை படிக்கிற போது இன்னொன்று தோன்றும், அதற்காக படிக்க வேண்டும் என்பதுதான் மிகப்பெரிய ஒரு விஷயம். அதற்குத்தான் நம்முடைய ஆர்வம் ஐஏஎஸ் அகாடமியிலிருந்து அதனுடைய நிறுவனர் வந்திருக்கிறார். அவர் அந்த மாணவர்களுக்கெல்லாம் அவ்வாறு தான் அவர் பாடம் நடத்தக்கூடியவர். ஆக எதற்காக நாம் அதை படிக்க வேண்டும்? நம்மை தெரிந்து கொள்வதற்கு படிக்க வேண்டும். நம்மிடம் என்ன இருக்கிறது என்பதற்கு படிக்க வேண்டும். நமக்குள்ள என்ன இருக்கிறது என்பதை அறிவாற்றலை வளர்த்துக் கொள்வதற்கு படிக்க வேண்டும். படிக்க படிக்க நீங்கள் மாறுபடுகிறீர்கள், வேறுபடுகிறீர்கள், வித்தியாசப்படுகிறீர்கள். உங்களுக்குள்ளே பேராற்றல் மலர்கிறது. அதனால தானே வள்ளுவர் சொன்னார், 3500 ஆண்டுகளுக்கு முன்பு வள்ளுவ பேராசான், அறிவுடையார் எல்லாம் உடையார். நான் ராமச்சந்திரா பல்கலைக்கழகத்தில் பேசும்போது அங்கே சொன்னாங்க, அறிவுடையார் எல்லாம் உடையார்னு சொன்னோடனே ஒரு பையன் எந்திரிச்சு ராமசாமி உடையாரான்னு கேட்டான். அந்த உடையார் இல்லைப்பா, அறிவுடையார்னா எல்லாம் உடையவர்கள், அறிவை பெற இருக்கிறவர். அதனால தான் அறிவு அச்சம் காக்கும் கருவி என்று பேசினார். அறிவு, நீங்கள் அறிவு எங்கு பார்த்தாலும் உங்களுக்கு நம்பிக்கை தருவது. நீங்கள் நம்பிக்கை ஊட்டக்கூடிய அறிவை விட்டுவிட்டு ஏன் நீங்கள் வீணாக நேரத்தையும் காலத்தையும் கழித்து கொண்டிருக்கிறீர்கள் என்று வள்ளுவன் வருத்தப்படுகிறான். நீங்கள் என்கிட்ட வந்து பேசணும்னு சொன்னால் என்கிட்ட வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கணும். நான் ஊரில் இருக்கேன், நான் சென்னைக்கு வருவதற்கு 10 நாள் ஆகும். இல்லை டாக்டர் ராஜசுந்தரத்திட்ட கேட்கும், இன்றைக்கி சர்ஜரி இருக்குது. இன்றைக்கி அவரே சொன்னார், 7:30 மணிக்கு நீங்கள் என்ன தான் பேசினாலும் நான் கிளம்பிடுவேன், எனக்கு ஒரு சர்ஜரி இருக்குதுன்னு சொன்னார். பார்க்க முடியாது, கஷ்டம். லோகநாதன் அப்படித்தான், முருகனும் அப்படித்தான், நம்முடைய மதிப்பு சுரேஷும் அவர்களும் அப்படித்தான். ஆனால் வள்ளுவரை எப்போது வேண்டுமானாலும் நீங்கள் அழைக்கலாம், உங்களுக்காக காத்திருப்பார் அவர். எப்போ வேணாலும் திருக்குறளை எடுக்கலாம், புரட்டி பார்க்கலாம். ஈதல், ஈதல் ஈகை என்ன எழுதியிருக்கார்? இளனனும் எவ்வம், இளனனும் எவ்வம் உரையாமை ஈதல் குலனுடையான் கண்ணே உல. இதை விட யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? ஐயா, இளனனும் எவ்வம் உரையாமை. ஐயா எனக்கு கஷ்டம் அப்படின்னு ஒருத்தன் சொல்லாம, அவன் முகத்தை பார்த்த உடனேயே அவன் துன்பத்தில் இருக்கிறான், துயரத்தில் இருக்கிறான், வேதனையில் இருக்கிறான் என்பதை அறிந்து அவனுக்கு உதவி செய்கிறவன் நல்ல குடிப்பிறப்பில் பிறந்தவன். இளனனும் எவ்வம் உரையாமை ஈதல் குலனுடையான் கண்ணே உல என்று பேசுவான். இதை விட யாராவது நமக்கு சொல்லி தருவாங்களா? நம்ம கஷ்டத்தை நம்ம சொன்னோம்னா மனசுக்குள்ளே சிரிச்சுக்கிறான் அவன். ஓ மாட்டிக்கிட்டான்டா அவன், சரி பரவாயில்ல மாப்பிள்ளை கஷ்டப்படாதீங்க, ஒன்றும் உங்களுக்கு சரியாக போயிடும் அப்படின்னு நம்ம 2 வீடு தாண்டினோடனே உள்ளே வந்து கேட்கன்னு சிரிப்பு வந்து, மாட்டிக்கிட்டான், என்ன ஆட்டம் போட்டான் தெரியுமா அப்படின்னு சொல்லி பல பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, சிரிக்கிறாங்க. நானும் ஒருத்தர் அந்த பட்டியலில் என்னையும் சேர்த்துக்கங்க. ஆக எதற்கு இதை சொல்கிறேன் என்று சொன்னால், நாம் வள்ளுவரிடத்திலே கேட்கலாம், இளங்கோவிடத்திலே கேட்கலாம், கம்பனிடத்திலே கேட்கலாம், இன்னும் எப்பேற்பட்ட நீதி நூல்கள் இலக்கியங்கள் இருக்கிறது, நாலடியாரை கேட்கலாம், புறநானூற்றிலே கேட்கலாம், இன்னும் பல்வேறு நமக்கு வழிகாட்டக்கூடிய நூல்கள் எல்லாம் இருக்கிறது, அவற்றை தேடலாம். ஆகவேதான் அறிவு அச்சம் காக்கும் கருவி, அறிவுடையார் எல்லாம் உடையார். அறிவை தேடி தேடி படித்து கொள்ளுங்கள், அறிவை தினந்தோறும் விருத்தி செய்யுங்கள், பெருக்கிக் கொள்ளுங்கள். உடலை சிறுத்தும் அறிவை பெருக்கியும் மனதை கட்டுப்பாட்டுக்குள் வைக்கிற போது நமக்குள்ளே ஒரு பேராற்றல் விளங்குகிறது. நான் கேட்கிறேன் நண்பர்களே, ஒருவரால் முடிந்தது இன்னொருவரால் ஏன் முடியாது?
ஒரு மனிதன் இந்திய ஆட்சி பணியாளர் தேர்விலே வெற்றி பெறுகிறார். ஏன் நம்மால் இயலவில்லை? நாம் சரியான முறையிலே முயற்சி செய்யவில்லை. ஆகவே ஒருவரால் முடிந்தது நம்மாலும் முடியும், உங்களாலும் முடியும். நீங்கள் முயற்சி செய்யாமல் இருக்கிறீர்கள். நம்முடைய பள்ளிக்கூடத்தில், ஆரம்ப பள்ளிக்கூடத்தில், தொடக்க பள்ளியில் 3வது வகுப்பு ஆசிரியர் நடத்திய பாடம் முயல் ஆமை கதை. அன்று பார்க்கிற போது அது தெரியவில்லை, புத்திக்கு உரைக்கவில்லை. பார்க்கிற போது முயல் ஆமையிடம் போய் நாம் தோற்போமா என்று படுத்து விட்டது, தூங்கி விட்டது, ஆமை வென்று விட்டு விட்டது என்று சொல்லி. ஆனால் உள்ளே இருக்கிற ஆழ்ந்த பொருள் என்ன தெரியுமா நண்பர்களே? முயல் ஆமை ரெண்டையும் சேர்த்து திருப்பி திருப்பி சொல்லு பாருங்கள். முயலாமை முயலாமை முயலாமை. முயலாமை என்ற காரணத்தினால்தான் வெற்றி கிடைக்கவில்லையே தவிர வேறொன்றும் இல்லை. ஆகவே நீங்கள் சிறந்த நுழைபெறும் மதிநுட்பத்தோடும் வினைத்திற்பத்தோடும் விளங்குவதற்கு உடலையும் மனதையும் அறிவாற்றலையும் வளர்த்து கொள்கிற பக்குவத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கும். பிரச்சனை இல்லாத மனிதர்கள் 2 பேர் தான். ஒருவர் பிறக்கவே இல்லை, இன்னொருவர் இறந்து விட்டார். ஒருவர் பிறக்கவே இல்லை, இன்னொருவர் இறந்து விட்டார். பிரச்சனை நமக்கு இருக்கும். டாக்டரை கேளுங்க, ராஜசுந்தரத்தை. குழந்தை கருவிலே இருக்கிற போது ஒரு குழந்தை என்று சொல்லி கொண்டிருந்தார். நான் கேட்டுக்கொண்டே இருந்தேன். 45-48 நாட்களுக்கு பிறகு பெண்கள் கருவுற்றிருக்கிறார்களா என்று அறிவதற்கு பரிசோதனை செய்ததற்கு பிறகு பாசிட்டிவ் என்று வந்துவிட்டதற்கு பிறகு மருத்துவர்கள் பரிசோதனை செய்கிறார்கள். பரிசோதனை செய்கிற போது முதலில் என்ன பரிசோதனை செய்கிறார்கள் தெரியுமா? இதயத்தை எப்படி துடிக்கிறது என்று பரிசோதிக்கிறார்கள். லேப்டாப் ஓசை சரியாக இருக்கிறதா, ஹார்ட் பீட் நன்றாக துடிக்கிறதா, செயலாற்றுகிறதா, காலம் முழுவதும் அது செயலாற்ற வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் விடுமுறை வேண்டும், இன்று நியூ இயருக்கு விடுமுறை வேண்டும், அல்லது அரசு ஊழியராக இருந்தால் ஆராய்ச்சி என்கிற ஒன்று சிஸ்டருக்கு ஆராய்ச்சி போட்டுட்டு டிமிக்கி கொடுத்துடலாம். நான் அரசு ஊழியராக இருந்தேன், பேராசிரியர், அதனால் ஆராய்ச்சி போட்டுட்டு போயிடுறது. ஆகவே இப்படி பல வழிகள் இருக்கிறது. உடம்பு சரியில்லைன்னா அப்படி நம்ம இதயம் ஒருபோதும் நமக்கு விடுமுறை கேட்டதே இல்லை. அப்படியானால் அந்த குழந்தை ஹார்ட் பீட் நன்றாக துடிக்கிறது என்று கண்டறிந்ததற்கு பிறகு இது வளர்ச்சி சரியாக இருக்கும் என்று சொல்கிறார். இல்லை என்று சொன்னால் அதை களைத்து விடுங்கள் என்று சொல்கிறார். அதனால தான் நம்ம கிராமத்தில் சொல்லுவோம், என்ன சொல்லுவோம்? 2 பேருக்கும் சண்டை வந்துகிற போது உன் நெஞ்சில் கை வச்சு சொல்லு. சொல்கிறோமா இல்லையா? சும்மா சொல்லலை, உன் நெஞ்சில் கை வச்சு சொல்லு. ஏன்னா முதலில் தோன்றியது நம்முடைய இதயம், நம்முடைய இறுதி வரை வரக்கூடியது. உன் நெஞ்சில் கை வச்சு சொல்லுன்னு சொல்கிறோம். அப்புறம் இதய துடிப்பு எப்படி இருக்கிறது எல்லாருக்கும் தெரியும். இது சாதாரண விஷயம்தான், இருந்தாலும் நான் சொல்கிறேன். இதய துடிப்பு இஜிஜியில் பார்க்கும்போது மேலே ஏறுது கீழே இறங்குது, மேலே ஏறுது கீழே இறங்குது, மேலே ஏறுது கீழே இறங்குது. இதுதான் வாழ்க்கை. மேடும் பள்ளங்கள் மேலும் கீழுமாக இருப்பது தான் வாழ்க்கை. ஆகவே ஒருபோதும் நீங்கள் சமச்சீராக இருப்போம் என்று நினைத்தால் உங்கள் தவறு. ஏற்றம் இறக்கம் வந்தே தீரும், வெற்றி தோல்வி வந்தே தீரும். அதை பற்றி கவலை கொள்ளாது உங்கள் பயணத்தை நடைபோட்டு கொண்டே இருக்க வேண்டும். அப்படி தன்னம்பிக்கையோடு நீங்கள் எழுந்து நிற்பதற்கு உங்களுக்கு துணையாக இருப்பது எது? தூணாக இருப்பது எது? வித்தாக இருப்பது எது? விதையாக இருப்பது எது? வேலாக இருப்பது எது? அம்பாக இருப்பது எது? கேடயமாக நாங்கள் தாங்கி பிடிப்பது எது என்று சொன்னால் புத்தகங்கள் மட்டும்தான். வேற நோ சாய்ஸ். வெற்றிக்கு வேற ஏதாவது குறுக்கு வழி இருக்கா? இப்போ இங்கேருந்து சென்னையிலேருந்து மதுரைக்கு போகிறோம், பைபாஸில் போகுதா சார்னு கேட்குறோம். இல்லை ஈசிஆரில் போயிடலாமா சார், ஓஎம்ஆரில் போயிடலாமா சார்னு கேட்குறோம். வெற்றிக்கு எந்த ஓஎம்ஆரோ ஈசிஆரோ கிடையாது, ஒரே வழி தான், நேர்வழி. ஒன்லி ஒன் வே, த டைரக்ட் வே, பாயிண்ட் டு பாயிண்ட் தான். ஆகவே நேர் வழி நீங்கள் அடைவதற்கு, வெற்றியை சாத்தியக்கூறாக அடைவதற்கு வெற்றி தான். சில பேர் நினைக்கலாம், எனக்கு வயசாகி போச்சு, காலம் கடந்துருச்சு. இல்லை, இன்றிலிருந்து தொடங்குங்கள். இன்றிலிருந்து இப்போதிருந்து நீங்கள் என்னவாக வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ
ஒரு புதிய ஒரு மொழியை கற்றுக்கொள்ளுங்கள், ஒரு புதிய இசைக்கருவியை கற்றுக்கொள்ளுங்கள், ஒரு புதிய தொழிலை தொடங்குங்கள், ஒரு புதிய ஒரு நூலை எழுதுங்க. உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை இன்றிலிருந்து தொடங்குங்கள், வெற்றி உங்களுக்கு வரும். இன்றையிலிருந்து தொடங்கலாம், வயசுக்கெல்லாம் ஒன்றும் மதிப்பே இல்லை. அது ஒரு அடையாளம், அது ஒரு அடையாளம் தான். தாமஸ் ஆல்வா எடிசன் அவருடைய தொழிற்சாலை, கண்டுபிடித்த கோடிக்கணக்கான சொத்துக்கள் நிறைந்திருக்கிற தொழிற்சாலை எரிந்து சாம்பலாய் கொண்டிருக்கிறது. அப்போது அவருக்கு வயது 67. வெளியே வந்தார், மண்டியிட்டு தாழ்படிந்து சொன்னார், நன்றி ஆண்டவரே, என்னுடைய தவறுகளெல்லாம் பொசுங்கி போயின. நன்றி ஆண்டவரே, என்னுடைய தவறுகளெல்லாம் பொசுங்கி போயின, இனி நான் புதிதாக பிறப்பேன் என்று சொன்னார். அதற்கு பிறகுதான் மின்சார விளக்கை கண்டறிந்தார். ஆக நண்பர்களே, நீங்கள் வயதாகிவிட்டது, இனி அவ்வளவு காலம் கடந்து விட்டது என்று ஒருபோதும் நினைக்காதீர்கள். இளைஞராக இருந்தால், முதியவராக இருந்தாலும், அல்லது இடைப்பட்ட வயதிலே இருந்தாலும், உங்களுக்கான என்ன தெரியுமோ அது இன்றிலிருந்து தொடங்குங்கள், இப்போதிலிருந்து தொடங்குங்கள். நிச்சயமாக ஒரு உயர்ந்த வாய்ப்பை நீங்கள் பெற இயலும். அதற்கு என்னெல்லாம் தேவை, அதற்கான மூலக்கூறுகள் என்ன, அதை தான் நீங்கள் பார்க்க வேண்டும். இப்போ கண்ணாடி இருக்குது, வைரம் இருக்குது, ரெண்டும் ஒரே பொருள் தான். கண்ணாடியும் வைரமும் ரெண்டு கண்ணாடி வகைகள் தான். ஆனால் கண்ணாடி விலை குறைவு, வைரம் விலை அதிகம். ஏன்? கண்ணாடியை உடைத்தால் உடையும், வைரத்தால் உடைத்தால் உடைக்க முடியாது. ஏன்? தட்ஸ் கால்ட் டென்சிட்டி, அடர்த்தி. அடர்த்தியாக இருக்கிற வைரத்தை உடைத்தால் உடைக்க முடியாது. அடர்த்தி குறைவாக இருக்கிற கண்ணாடியை உடைத்தால் உடையும். ஆக உடைக்க முடியாத மன உறுதி யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் விலை மதிக்க முடியாத இடத்தை தொடுவார்கள். இதில் வேறு எந்த மாற்று கருத்தும் இல்லை. வேலை கிடைக்கவில்லை என்று கவலை கொள்ளாதீர்கள், வேலையை நீங்கள் உருவாக்குங்கள். ஆர்வம் IAS அகாடமியில் அரசு பணியாளராக பணியாற்றினார். அந்த பணியையே துறந்துவிட்டு இப்போது நூற்றுக்கணக்கான IASகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார் அண்ணா நகரில். இதுதான் சாதனை. இங்கே வைரவன் அமர்ந்திருக்கிறார், ஒரு புத்தக நிறுவனம் நடத்தி வருகிறார், குமரன் பதிப்பகம் என்று. அவருக்கு ரியல் எஸ்டேட் பண்ண தெரியாதா? மேலே விமானம் போகும், பக்கத்தில் கப்பல் வருது. இந்த இடம் நல்ல இடங்க, ஸ்கொயர் ஃபீட்டு 21,000 ரூபாங்க, இன்றைக்கி விற்றுருங்க, நாளைக்கு வந்து வேறொருத்தர் அட்வான்ஸ் கொடுக்க வர்றாருங்க, நீங்கள் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா விமானம் பறக்கிறது தெரியுங்க அப்படின்னு சொல்கிறான். நம்ம வழிதான விமானம் போகுது. அதுக்கப்புறம் தான் வாங்கி ஏமாந்த பிறகு தான் ஒரு பயிலும் வீடு கட்ட எவனுமே வரல. அத்துவான காட்டில் அம்போன்னு விட்டுட்டு போயிடுறான். இந்த ரியல் எஸ்டேட் பண்ண நமக்கு தெரியாதா? உண்மையை சொல்லி வியாபாரம் செய்யலாம் அல்லவா? ஆகவே தான் நீங்கள் உங்களுக்கு என்ன தெரிகிறதோ அது இன்றிலிருந்து தொடங்குங்கள். அதில் எந்த மாறுபாடும் இல்லை. வாழ்க்கையில் 2 விதமான மனிதர்கள் தான் இருக்கிறார்கள் நண்பர்களே. ஒன்று, உண்மையானவர்களாக எல்லோரும் தன்னை போன்று இருக்க வேண்டும் என்று இருப்பவர்களாகவும், இன்னொன்று சூழ்நிலைக்கு தகுந்து மாறிக்கொள்பவர்களாகவும் இருக்கிறார்கள். 2 சிந்தனைக்குரிய ஒரு நிகழ்வை உங்களிடத்திலே சொல்லுகிறேன். ஒரு அசிஸ்டன்ட் எஜுகேஷனல் ஆஃபீஸர், ஏய்ஓ, உதவி கல்வி அலுவலர், அவர் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு விசிட்டுக்கு போனார். அப்படியே பள்ளிக்கூடத்தை பார்த்துக்கிட்டே வந்தார். ஒவ்வொரு வகுப்பையும் பார்த்தார். மாணவர்கள் உற்சாகமாக பாடம் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். ஒரு வகுப்புக்குள்ளே போனார். தமிழாசிரியர் அற்புதமாக பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார். உலகம் யாவையும் தாம்புல வாக்கலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவருக்கே சரண் நாங்களே. தோளில் விழுந்த தோகை மயிலாய் கோளில் சிறந்த குடிர்சாய் திங்களாய் முறுக்கு உடைந்து மணக்கும் மலராய் சிறகுனில் தத்தும் செங்கால் அண்டமாய் அமுத மொழிபகர் அழகின் பிபமாய் குமுத மிளர்வெளி கவரும் கருங்குடல் வாடும் எழிலாய் வசந்த பொழிலாய் திகழும் தமிழ் அன்னைக்கு பொன்னும் மணியும் அழகும் கூட்டிக் கொண்டு அற்புதமாக பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார். என்ன பாடம் என்று கேட்டால் கம்பராமாயணம். ஆஹா, என்னே வியப்பு, என்னே அற்புதம், மாணவர்கள் உற்சாகமாக கேட்டுக்கொண்டிருக்கிறார்களே என்று சொல்லி
சரி, ஏதாவது ஒரு கேள்வி கேட்கலாமா என்று ஏய்வோ கேட்டார். கேளுங்கள் ஐயா என்று சொன்னார். மாணவர்களும் கேளுங்கள், நாங்கள் சொல்லுகிறோம் என்று சொன்னார். உடனே அவர் சொன்னார், ராமாயணம் நடந்துட்டு இருக்கு. ராமாயணத்தில் முக்கியமான பாத்திரம் எது என்று உங்களுக்கு தெரியும். நான் ஒரு கேள்வியை, எளிதான ஒரு கேள்வியை கேட்கிறேன், உங்களுக்கும் தெரியும், பதில் சொல்லுங்கள் என்று சொல்லி ஒரு மாணவனை எழுப்பி வில்ல ஒடிச்சது யாருன்னு கேட்டார். அந்த பையன் கையை கட்டிட்டு, சத்தியமாக நான் ஒடிக்கல சார்னா. என்னடா இது, கதையில் ட்விஸ்ட்டு வச்சு ராஜேஷ்குமார் நாவல் மாதிரி இருக்கே, கதையில் ட்விஸ்ட்டு வச்ச மாதிரி இருக்கு. வில்ல ஒடிச்சது தானே இந்த கதையே ராமாயணம். வில்ல ஒடிச்சது யாருன்னு கேட்டால் சத்தியமாக நான் இல்லைங்கிறான் பையன். வாத்தியாரை பார்த்தார். வாத்தியார் சொன்னார், சார் அவன் தான் உடைச்சான்னு உங்களுக்கு யார் சொன்னது? அவன் நல்ல பையன், அப்படியெல்லாம் உடைக்க மாட்டான் சார் அப்படின்னார் அவர். இவருக்கு தலையே சுற்றிருச்சு. நேர ஹெட்மாஸ்டருக்கும் போனார். என்னங்க ராமாயணம் நடந்துட்டுருக்கு, வில்ல உடைச்சது யாருன்னு கேட்டால் சத்தியமாக நான் இல்லைங்கிறான். வாத்தியார் அவெல்லாம் உடைக்க மாட்டான், நல்ல பையன் சாருங்கிறாரு அப்படின்னு. சார் 2 நாள் டைம் கொடுங்க, எவன் உடைச்சான்னு கண்டுபிடிச்சி ரிப்போர்ட் எழுதுறான் சார்னார். என்னடா பள்ளிக்கூடமே இப்படி இருக்க அப்படி நேர டிஓட்ட போனார். டிஓக்கு தெரியும் இவர் ரொம்ப சின்சியரானவர், உண்மையாக இருப்பார், சைக்கிளில் தான் வருவார். என்ன பிரச்சனைன்னு. சார் ஒரு பள்ளிக்கூட விசிட்டுக்கு போனேன், இன்றைக்கி ராமாயணம் நடந்துட்டு இருந்தது, வில்ல உடைச்சது யாருன்னு கேட்டேன். பையன் இப்படி சொல்கிறான், வாத்தியார் இப்படி சொல்கிறான், ஹெட்மாஸ்டர் 2 நாளில் ரிப்போர்ட் அனுப்புவேங்கிறாரு அப்படின்னாரு. யோ சும்மா, இந்த காலத்தில் வர்ற பொருள் எதையா ஸ்ட்ராங்காக இருக்குது? சின்ன பையன் அப்படி இப்படி கீழே போட்டு உடைச்சிருப்பாயா. எலிமெண்ட்ரி ஸ்கூலுக்கு தான் நான் விசிட்டுக்கு போனேன், அதெல்லாம் பெருசுப்படுத்தா நான் விட்டுறியா? நீ ஏதாவது ரிப்போர்ட் எழுத போய் அதை நான் மினிஸ்டர் வரைக்கும் போய் பிரச்சனையில் அலையணும், அதெல்லாம் உடஞ்சி போச்சுன்னு லிஸ்ட்டில் எழுதிக்கியா அப்படின்னாரு அவர். ஏய்வோக்கு தலையே சுற்றிருச்சு. என்னடா இது அப்படின்னு சொல்லி நேராக வீட்டுக்கு போனார். வீட்டில் போனோடனே மனைவிக்கு தெரியும், முகத்தை பார்த்த உடனே கவலையோடு இருக்காங்க நம்முடைய கணவர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஏதுன்னு விசாரித்தாங்க. உடனே ஒரு டிகிரி காப்பி கொடுத்தாங்க. இது ரொம்ப நாளாக எனக்கே தெரியல, டிகிரி காப்பினா என்னையா, காப்பியை டிகிரி படிக்க வச்சிங்களா அப்படின்னு. கும்பகோணம் டிகிரி காப்பி நான் ரொம்ப நாள் யோசிச்சு பார்த்தேன். உங்களுக்கும் தெரிஞ்சிருக்காது, இல்லை தெரிஞ்சவங்க இருந்திருப்பீங்க. அப்போ தான் நான் டிகிரி காப்பினா என்னான்னு விசாரித்தேன். அதாவது பாலில் தண்ணி ஊற்றாமல் இருக்கணும், அந்த பால் கொதிச்சுக்கிட்டே இருக்கணும். 1 லிட்டர் பால் ஒரு 3/4 லிட்டராவது சுண்டி நிற்கணும். அப்போ இந்த டிகிரியை கொண்டு பிரிட்டிஷ் காலத்தில் அந்த பாராமீட்டரை போடுவாங்க. தண்ணி கலக்காத பால், அதுதான் டிகிரி காப்பி. டிகிரி வச்சு பார்க்கறதுக்கு தண்ணி கலக்காத பால். ரொம்ப நாளாக இந்த டிகிரி காப்பியை பற்றி கண்டுபிடிக்கிறதுக்கே 3 மாதம் நான் செலவழித்தேன், யாருக்குமே தெரியல. அப்போ தான் விசாரித்தேன். கும்பகோணத்தில் என்னுடைய நண்பர், என்னுடைய கல்லூரி தோழர், அவங்களுடைய தந்தையார் புலவர் முகிலன் இருக்கார், அவர்கிட்ட கேட்டேன், ஐயா என்னையா இந்த மாதிரி டிகிரி? அப்போ தான் அவர் சொன்னார், தண்ணி கலக்காத பால், அந்த பாலில் இந்த காப்பி டிகாசன், இந்த காப்பி டிகாசனில் நல்லா அந்த காப்பி தூளில் குறைஞ்சபட்சம் ஒரு 25லிருந்து 50 சிக்கரி கலந்து அந்த காப்பி தூளையும் சேர்த்து கொதி நிலையில் இருக்கக்கூடிய தண்ணீரை விட்டு, அது ரொம்ப தண்ணீர் விட்டுறக்கூடாது, அப்போ தான் அது திக்காக வரும். நேரடியாக அது கொதித்து விழுந்த உடனேயே சூடோடு கலந்த பாலையும் தண்ணி ஊற்றாத பாலையும் 2ஐயும் கலந்தீங்கன்னா இதயத்தில் போய் கப்புன்னு ஒட்டிக்கிறோம். அப்போ நம்ம டாக்டருங்களுக்கு தான் கொண்டாட்டம், அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். அதான் டிகிரி காப்பி. சரி அப்படின்னு சொல்லி டிகிரி காப்பியை ஏய்வோக்கு கொடுத்தாங்க. ஏய்வு கொடுத்து, என்னங்க பிரச்சனை, என்ன கவலையோடு இருக்கீங்களே? என்னம்மா ஒன்றும் இல்லை, ஒரு விசிட்டுக்கு போனேன், வில்ல உடைச்சது யாருன்னு கேட்டேன். பையன் இப்படி சொல்கிறான், வாத்தியார் இப்படி சொல்கிறான், ஹெட்மாஸ்டர் சொல்கிறான், அவங்களாவது பரவாயில்ல, டிஓ என்னை சத்தம் போடுறாரு, உனக்கு வேறு வேலையே இல்லையா, போனையா வந்தையான்னு இருயா, எதையாவது பிரச்சனையை கிளப்பி விடாதையா, இருக்கிற பிரச்சனையே போதாதான்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிறேன். ஏங்க இது சாதாரண கேள்விங்க, வில்ல உடைச்சது யாருன்னு தெரியாதா அப்படின்னு யாருமான்னு இவர் கேட்டார். வில்ல உடைச்சது நம்ம பக்கிரிசாமி செட்டியார் தானே உடைச்சது அப்படின்னு சந்தம். பக்கிரிசாமி செட்டியார் அங்கங்கே வந்தார். அந்த ஊரில் ராமாயண நாடகம் நடக்கும்போது ராமனா வேஷம் போடுறவர் பக்கிரிசாமி செட்டியார். அதனால அந்த அம்மாவுக்கு வில்ல உடைச்சது நம்ம பக்கிரிசாமி செட்டியார்னே ஞாபகத்தில் இருந்திருக்கு. ஆக இது எதற்கு சொல்கிறோம் என்று சொன்னால்,
தன்னை போன்று இன்னொருவரும் இருக்க வேண்டும் என்று நினைப்பது, இல்லை என்றால் தனக்கு தெரிந்தவை மற்றவர்களுக்கும் தெரிய வேண்டும் என்று நினைப்பது, இன்னொன்று எல்லோரும் அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும், அறிவாற்றல்களாக திகழ வேண்டும் என்பது ஒரு வகை என்று உளவியல் ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள். ஆக இது ஒரு வகை. இன்னொரு வகை என்னவென்று கேட்டால் சூழ்நிலைக்கு தகுந்து மாறிக்கொண்டிருப்பது. ஒரு ஊரில் இருந்து கடிதம் வந்தது தாசில்தார். கடிதத்தை பார்த்தார், எங்கள் ஊரில் பொது கிணற்று நீர் தண்ணி வரல, பிரச்சனையாக இருக்குது, சரி செஞ்சு கொடுங்க. உடனே தாசில்தார் ஆரையை கூப்பிட்டு, ஐயோ அந்த ஊர் வில்லங்கமான ஊர், நம்ம போனோம்னா ஜீப்பை சுற்றி நின்றுக்கிறோம், ஜீப்பை விட மாட்டான், திருப்பி எடுக்க முடியாது, அதனால் தண்ணி வேண்டாம், அதனால் நமக்கு பிரச்சனை வந்துடும், அதனால் நீங்கள் நாம் தனியாக போய் காலையிலே போய் பார்த்துடலாம் அப்படின்னார். ஆரை விஏ ஓட்ட சொல்லிட்டார், வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர். வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டர் தலையாரிட்ட சொல்லியோ, தாசில்தார் ஆரை விஏவோ 3 பேர் நாங்கள் வர்றோம், அதனால் நீங்கள் ஊரெலாம் கூட்டிடாத, ஊருக்கு அவுட்டரில் தானே கிணறு இருக்குது, பார்த்துட்டு அவர் கிளம்பிடுவார் அப்படி, இன்னொரு நாளைக்கு விசிட்டுக்கு மக்களை கூப்பிட்டுக்கலாம் அப்படின்னு. தாசில்தார் காலையில் வந்தார், எட்டி பார்த்தார். உள்ளே இருக்க தலையாரி சொன்னால், கிணறு ரொம்ப பாலடைஞ்சு இருக்கையா, கொஞ்சம் தள்ளி நின்று பாருங்கள். யோ எட்டி நின்று பார்த்தா தான் ஏன் உண்மையாக தெரியும்னு எட்டி பார்த்தவர் கிணத்துக்குள்ளே தொப்புன்னு விழுந்துட்டார். உளுந்த தாசில்தாருக்கு நீச்சல் தெரியாதுன்னு அப்போ தான் தெரியும். பதறார், அலறார், கதறார். பட்டாசிட்டு அடங்கல்லாம் கொடுக்க முடியாதோன்னு அவருக்கு வருத்தம். ஐயோ புதல் போச்சேன்னு வருத்தப்படுறார். ஆரையும் விஏவும் அப்படியே படிக்கட்டுக்குள்ளே கூடி கீழே இறங்கி தலையாரிட்ட சொல்லி, யோ ஊருக்கு போயிடாத, எல்லாரையும் கூப்பிட்டு வந்தான்னா டிவியில் பத்திரிக்கையில் எல்லாத்துக்கும் வந்துடும், வெளியே தெரிஞ்சு போனால் பிறகு அசிங்கம், நீ ஆஃபீஸில் யாராவது 2-3 பேர் இருப்பான், அவரை மட்டும் கூப்பிட்டுட்டு வான்னு சொல்லி இவங்க இறங்கி போய் மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கிட்டு இருந்த தாசில்தாரை தண்ணியெல்லாம் குடிச்சு வர மேலே மெதுவாக தூக்கிட்டு வந்தாங்க. மேலே எட்டி பார்த்தா தலையாரி தனியாக நிற்கிறான். என்னையா தனியாக நிற்கிற அப்படின்னு, யாரையும் கூப்பிட்டு வரலையா அப்படின்னு. இல்லை, இந்த தாசில்தாரை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க, தந்தி வந்திருக்குன்னா. அப்படியா, தாசில்தாரை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லி தூக்கிட்டு வந்த தாசில்தாரை திருப்பி கிணத்துக்குள்ளே போட்டு, இனிமேல் என்ன இது வேஸ்ட் யூசேஜ், தேவையில்லாத லக்கேஜ், நம்மளையே தேவையில்லைன்னா காரை விட்டு இறக்கிடுறான், தேவையில்லாத வேண்டாம் இறங்கிடுறான் அப்படிங்கிறான், வேஸ்ட் லக்கேஜ். அப்புறம் தான் அவங்க 2 பேரும் ஆரையும் ஓடி இருக்கானுங்க. தலையாரி கேட்டிருக்காரு, எங்கேயா போகிறீங்கன்னு. போடா, புது தாசில்தாரை பார்க்க போகிறோம்டான்ட்டு இருக்கான் அவன். ஆக இது கீராவுடைய கதைகளிலிருந்து வந்திருக்கிறது. இது எதற்கு சொல்கிறோம்? உளவியல் அறிஞர்கள் இந்த 2 கதைகளை அறிந்து அதில் இருக்கக்கூடிய செய்திகளை உள்வாங்கி அதில் இருக்கக்கூடிய அந்த 2 மனநிலைகள் எவ்வாறாக இருக்கிறார்கள் என்பதை பற்றியான ஒரு சுவரிசமான ஒரு சிந்தனை மிகுந்த ஒரு மனித மனம் எப்படி இருக்கிறது என்பதற்கான கதைக்களம் இவைகள்தான். நம்முடைய வாழ்க்கையில் தினந்தோறும் 1000 கதைகள் நடந்து கொண்டே இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் சுவரிசமான கதை. கணவன் அலுவலகத்திலிருந்து வீட்டுக்கு வந்தால் புதிய புதிய கதைகளை மனைவிக்கு சொல்வதை பார்க்கலாம். இன்றைக்கி என்னங்க லேட்டு அப்படின்னு சொன்னால் புதுசாக சிந்திச்சு சொல்வார். ஆக அதிலிருந்தே நிறைய கதைகளை எடுக்கலாம். நான் தான் ஒரு சினிமா டைரக்டர்கிட்ட சொன்னேன், படம் 2 எழுத்தில் வச்சுருக்கோம் சார், படம் பிச்சுக்கிட்டு ஓடும் அப்படின்னு. 2 இடத்துல டைட்டில் வச்சா மட்டும் போதாது, 2 இடத்துல கதை இருக்கணும் சார், அது இருந்தால் தானே ஓடும். முந்தைய ஒரு காலத்தில் தேவர் இலாக்காவில் கதை இலாக்காவனே இருக்கும், இப்போ கதையெல்லாம் இல்லை. 4 பாட்டு, ஒரு பாட்டு ரிப்பீட்டு, அப்புறம் எழுத்து போடும்போதே ஒரு பாட்டு, அவ்வளோதான். ஒரு ஸ்பீடாக இருக்கணும் சார், இது கொஞ்சம் பேத்தாவாக வரணும் சார், இது ரொம்ப ஹிட்டாக இருக்கணும் சார், இது எவனுக்குமே புரியக்கூடாது சார் அப்படின்னு சொல்லி ஒரு சிலபஸ் மாதிரி வச்சுருக்கான். ஈரானிய திரைப்படங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மெய்சிலிர்த்து போவீர்கள். இங்கே என்னடான்னா காஞ்சனா 1, காஞ்சனா 2, பேய் 1, பேய் 2, இப்படி வரிசையாக போகுது, பேய் படம் ஓடிட்டு. ஆக இது எதற்கு சொல்கிறோம் என்று சொன்னால், உளவியல் அடிப்படையிலே இந்த 2 விதமான மனிதர்கள் இருக்கிறார்கள். ஆக நாம் எந்த வகையானவர்கள்? நமக்கு நாமே நல்லவன். எப்படி நல்லவன்?
பிறருக்கு தீங்கு இழைக்காது. நம்முடைய பாதை எதுவோ அதுக்கு சரியான பாதையை அமைத்து ஒரு ஒழுங்கோடு ஒரு கட்டுப்பாடோடு நேர்மையான பாதையில் அமைத்து கொண்டு நம்முடைய குடும்பத்தை சீரான முறையிலே செம்மையோட முறையிலே வழிநடத்தி நம்முடைய பிள்ளைகளை அறிவார்ந்தவர்களாக உருவாக்கி சமூகத்தில் நம்முடைய பங்களிப்பை செய்து கருணையோடும் காருண்யத்தோடும் மனிதநேயத்தோடும் மானுடப்பற்றோடும் எவன் நடந்து கொள்கிறார்களோ அவர்கள் சிறந்த மனிதர்கள் என்று உளவியல் அறிஞர்கள் அறிவித்திருக்கிறார். அதுதான முக்கியம். ஒரு மனிதனுக்குள்ளே ஈரம் இருக்க வேண்டும். இந்த விதை இந்த மண்ணுக்குள்ளே ஈரம் இருந்தால்தான் விதை போட்டால் முளைக்கும். ஈரம் இல்லை என்று சொன்னால் விதை முளைக்காது. ஈரம் கசிய வேண்டும். அடுத்தவர் துன்பத்தை பார்த்து மனம் நெகிழ வேண்டும். ஐயோ, துன்பப்படுகிறாரே, துயரப்படுகிறாரே, நம்மால் முடிந்த உதவிகளை அவருக்கு செய்ய வேண்டுமே என்கிற மனம் எவருக்கு இருக்கிறதோ அவரே ஆண்டவர் இறைவன். காணுகின்ற சகோதரனிடத்தில் அன்பு காட்டாதவன் காணாத தேவனிடத்தில் எவ்வாறு அன்பு கூறுவான் என்று விவிலியம் பேசும். காணுகின்ற சகோதரனிடத்தில் அன்பு காட்டாதவன் காணாத தேவனிடத்தில் எவ்வாறு அன்பு கூறுவான்? இது எவ்வளவு பெரிய அற்புதமான வசனம். ஆக இதைத்தான் நம்முடைய எல்லா மதங்களும் சொல்கிறது, மார்க்கங்களும் சொல்கிறது. அதனால தான் அவ்வை சொல்கிறார், அறம் செய்ய விரும்பு. அப்ப அறம் செய்தால் விரும்பினால் போதுமா? நான் விரும்புகிறேன் சார், போதுமா? என்ன அர்த்தம் என்று கேட்டால், நண்பர்களே, விரும்பாமல் செய்யாதே. வேண்டா வெறுப்பா செய்யக்கூடாது. ஒருத்தன் பசிக்குதுங்கிறான், அந்த நாய்க்கு 50 ரூபா போட்டு விடு சொல்லக்கூடாது. அந்த பயலுக்கு ஏதாவது கொடுத்து விடு அப்படின்னு சொல்லக்கூடாது. விரும்பி செய், விருப்பத்தோடு செயலாற்று, விரும்பாமல் அறம் செய்யாதே. அறம் செய்ய விரும்பு என்று நம்முடைய 1வது வகுப்பிலேயே ஆசிரியர் பாடம் நடத்துகிறார். இதுதானே வாழ்க்கை நமக்கு கற்றுத் தருகிறது. ஆக அறம் செய்யக்கூடிய விருப்பத்தை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்று நம்முடைய இலக்கியங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. ஒரு பள்ளிக்கூடத்தில் 40 மாணவிகள் ஒரு வகுப்பில், அதில் சிறந்த மாணவி, இலக்கியத்திலும் சரி, அறிவியலிலும் சரி, எந்த பாடத்திலும் சரி, கவிதையிலும் சரி, இப்படி மிகச்சிறந்த மாணவியாக விளங்கினாள். 1 மாதம் வரவில்லை அவள் விடுப்பு. ஒரு நாள் கூட அவள் விடுப்பெடுத்ததில்லையே. அவள் இருந்தால்தானே இந்த வகுப்பே அற்புதமாக கலகலவென்று இருக்கும். இப்படி வரவில்லையே, என்ன காரணம், ஏது காரணம் என்று அறிந்தார்கள். நம்முடைய மருத்துவர் சொன்னார் அல்லவா, அந்த குழந்தைக்கு புற்றுநோய், கூந்தல் உதிர்ந்து விட்டது. பெண் அல்லவா, பெண்ணுக்கு கூந்தல் தானே பேரழகு. அந்த கூந்தல் உதிர்ந்து விட்ட காரணத்தினால், மொட்டையாக இருக்கிற காரணத்தினால் வெட்கப்பட்டு கொண்டு அவர் வரவில்லை. இதை அறிந்தார்கள் 39 மாணவிகள். ஒரு நாள் எப்படியாவது அவள் வீட்டுக்கு செல்ல வேண்டும் என்று ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை இது போன்று வேளையிலே 39 மாணவிகளும் தன்னுடைய சக தோழியை பார்ப்பதற்கு போனார்கள். வீட்டுக்குள்ளே அழைத்து அவங்கள் தாயார் உட்கார வைத்தார். வீட்டுக்குள்ளே இருந்த மகளிடத்திலே சொன்னார், உன்னை பார்ப்பதற்கு உன்னுடைய சகத்தோழிகள் 39 பேரும் வந்திருக்கிறார்கள் என்று சொன்னார். அவளுக்கு குற்றாலத்திலிருந்து எப்படி தண்ணீர் வருமோ அப்படி கண்களிலிருந்து கண்ணீர். ஐயோ, இந்த கோலத்திலே என்னுடைய சகத்தோழிகள் நண்பிகள் பார்க்க இருக்கிறார்களே, என்ன செய்வது ஏது செய்வது என்று அறியாது துடித்தாள். அழுது கொண்டே வந்தாள். எல்லோரையும் ஏறிட்டு பார்த்தால், கையெடுத்து கும்பிட்டால் 39 மாணவிகளும் மொட்டைத்தலையோடு வந்தார்கள். இப்படி முடிகிறது ஒரு ஈரானிய திரைப்படம். 39 மாணவிகளும், உனக்கு முடியலையா, எங்களுக்கும் வேண்டாம், இதோ நாங்களும் மொட்டையோடு தான் இருக்கிறோம் என்று சொல்லி அந்த படம் 5 நிமிட படம் முடிந்தது. எப்படி உணர்ச்சி வசப்படமான ஒன்று. நம்மால் கடைசியில் கத்தி குத்தோடு தான் முடிக்கிறான். 100 ரூபா 150 ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்துகிட்டு போய் 2 பிள்ளைங்களையும் கூட்டுட்டு போய் கொக்கோ கோலா ஒரு பெரிய கோன் வாங்கி கொடுத்தா நம்ம சொத்தையே எழுதி வச்சுறது மாதிரி பணத்தை கொடுத்துட்டு பதைக்குது சினிமா தேட்டர்லேருந்து வெளியே வர்றதுக்குள்ளேயும். ஆக வெளியே வந்தால் இரத்த காயத்தோடு தான் வெளியே வர்றோம்.
இங்கே பார்த்தீங்கன்னா எப்படி முடியுது? 39 மாணவிகளும் மொட்டை துளையோடு இருக்கிறார். என்னே அற்புதம், என்னே ஆனந்தம், என்னே பேரன்பு. அன்புக்கும் உண்டோ அடைக்கும் தாழ் ஆர்வலர் புங்கநீர் பூசல் தரும். அன்புக்கு உண்டா அடைக்கும் தாழ் தாழ்பாள் பூட்டு இருக்கிறதா? நம் குழந்தை அதிகமாக பேசினால் என்ன சொல்கிறோம்? உன் வாய்க்கு பூட்டு போட வேண்டும் என்று சொல்கிறோம். காருக்கு பூட்டு இருக்கிறது. நீங்கள் 2 சக்கர வாகனத்தில் வந்தால் பூட்டி விட்டு ஒரு முறை இழுத்து பார்த்து விட்டு பத்திரமாக இருக்கிறது என்று நம்பி 2 புத்தகத்தை வாங்கி வந்து இங்கு அமர்ந்திருக்கிறீர்கள். வீட்டுக்கு வெளியே போனாலும் பூட்டு தொங்குகிறது. அன்புக்கு பூட்டு இருக்கிறதா? இல்லை. நீண்ட நாள் நெடிய நாள் கழித்து நண்பர்கள் வந்திருக்கிறார்களே என்று நண்பர்களை பார்த்த உடனேயே கண்களில் இருந்து கண்ணீர் கசிகிறது. அதைத்தானே வள்ளுவன் சொன்னான், அன்புக்கும் உண்டோ அடைக்கும் தாழ் ஆர்வ நீர் புங்கநீர் பூசல் தரும். கண்ணீர் கண்கள் கண்ணீரில் வெளிப்படுத்திவிடும், கட்டுப்படுத்த முடியாது அந்த அன்பின் வெகுமதி. அதாவது நீங்கள் இயற்கை எப்படிப்பட்டது இருக்குது தெரியுமா நண்பர்களே? கண்களில் இருந்து வலது கண்ணாக வந்தால் அது அன்பு. இந்த கண்களில் இடதுபுறமாக வந்தால் அது துக்கம். மகிழ்ச்சியில் வருகிற போது கண்களின் வலதுபுறமாக 2 வலதுபுறமும் பார்த்தால் வரும். கண்ணீர் தொட்டு பார்த்தா, பேசி முடித்த பிறகு கூட நீங்கள் கண்ணீரை தொட்டு பார்த்தா கண்ணீர் வரும். இவங்கிட்ட மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லி வராதா? சரி சரி, நல்லது. அவர் ஒருத்தருக்கு நன்றி சொல்லணும் நம்ம. ஆக இந்த பக்கம் வந்தால் அது துக்கத்தின் பக்கம். இயற்கை எப்படி அழகாக பாடம் நடத்துகிறது பார்த்தீர்களா? அதான் சாரா பாரதி என்கிற கவிஞன் தான் சொன்னான், வெறுங்கை என்பது மூடத்தனம், விரல்கள் 10 மூலதனம். அவன் எழுதின கவிதை ஒன்று தான். எவ்வளோ கவிதைகள் எழுதியிருக்கலாம். இந்த கவிதைகள் காலம் கடந்து நிற்கிறது. வெறுங்கை என்பது மூடத்தனம், விரல்கள் 10 மூலதனம். 3500 ஆண்டுகளுக்கு முன்பு கணியன் பூங்குன்ற நான் எழுதினான், யாதும் ஊரே யாவரும் கேளீர். எங்களுக்கு எந்த ஊரும் இல்லைடா. நீங்களா எல்லை கோடு போட்டுட்டு வரைபடம் அமைச்சிட்டு இது பாகிஸ்தான் பார்டரு, எல்லை தாண்டு தீவிரவாதின்னு சொல்லிக்கக்கூடாது. பங்களாதேஷன் பிரிக்கக்கூடாது, வங்கதேசம் என்று பிரிக்கக்கூடாது, அமெரிக்கா என்று பிரிக்கக்கூடாது, துருக்கி என்று வரையறுக்கக்கூடாது, ஆந்திராவுக்கும் சித்தூருக்கும் தமிழ்நாட்டுக்கும் எல்லைப்பகுதி என்று வரையறுக்கக்கூடாது, பரப்பிக்குளம் ஆழியாறு போன்ற இருக்கிற பகுதிகள் எல்லாம் கேரளாவின் வனப்பகுதி என்று பிரித்து விட்டால் போதுமா? போதுமா? ஆந்தூர் சித்தூர் உங்கள் பகுதி என்று சொல்லிவிட்டால் போதுமா? கண்ணப்பரு கரல் பாவிஸ்த காலஹஸ்தி கன்னைத்தமிழ் நாட்டுக்கு சொந்தம் என்பதை மறந்துவிட முடியுமா? திருப்பதியை வைத்துக் கொண்டீர்கள், சென்னை தலைநகரையும் வேண்டுமென்றீர்கள், நாங்கள் மீட்டு தந்தோம் இல்லையா? இப்படி எண்ணற்ற நிகழ்வுகள். வரைபடத்தை வரைந்து கொண்டால் அது உங்களுடையது எங்களுடையது என்று மாறுபடுமா? எல்லை தாண்டிய விஷயங்கள் நமக்குள்ளே இருக்கிறது. ஏன் இந்த நிறப்பிறப்பை நாம் பிரித்தாழ்கிறோம்? அதுதான விஷயம். அதான ஆழ்ந்த பொருளில் இருக்கக்கூடிய அன்பு நெகிழ்வு. ஒரு மனிதனை எது உங்களை ஒன்று சேர்க்கிறது? சாதி 2 ஒழிய வேறில்லை. 2 ஜாதி தான். என்ன சாதி? சாதி 2 ஒழிய வேறில்லை, நீதி வருவாய் நெறிமுறையில் இட்டார் பெரியோர் இடாதார் இடிகுடத்தோர் பட்டாங்கில் உள்ளபடி அவ்வை சொன்னார். 2 ஜாதி தான், கொடுக்கிறவன் கொடுக்காதவன். வேறு ஜாதிகளே இல்லை. இன்றைக்கி நம்ம ஜாதி கணக்கெடுப்பு நடத்தணும்னு போராடுறோம். பிற்படுத்தப்பட்டவர், மிகவும் பிற்படுத்தப்பட்டவர், அப்பர் கிளாஸ், மிடில் அப்பர் கிளாஸ். நான் மினிஸ்டராக இருக்கிற போது இதெல்லாம் காட்டுகிற போது சிரிப்பாக வரும். என்னடா நீங்களே எப்படி சொல்லிகிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி. அப்புறம் உட்பிரிவுகள், இப்படி பலவேறு பிரிவுகள் இருக்கிறது. இதெல்லாம் எதற்கு? நம்முடைய ஜாதிகள் கடந்து, மதங்களை கடந்து நம்மை அடையாளப்படுத்துவது எது? மொழி நமக்கு அடையாளப்படுத்துது, முகமாக இருக்குது. ஆக மொழிக்கு வெறி வேண்டுமா? சரி, சாதி வேண்டான்னு சொல்கிறீங்க ஐயா, மதம் வேண்டாம் என்று சொல்கிறீர்கள் ஐயா. அப்போ மொழி மாத்திரம் வைத்துக் கொண்டால் மொழி வெறி வந்து விடும் அல்லவா? நீங்கள் ஆர்வப்பட்டால் மொழியை ஏற்றுக்கொள்ளலாம்.
வேற்று மொழி, இந்த மொழியை படிக்காத, அந்த மொழியை படிக்காத, விருப்பம் இருந்தால் படித்துக்கொள், திணிப்பு வேண்டாம். தமிழை குஜராத்திலோ ராஜஸ்தானிலோ மத்திய பிரதேசத்திலோ திணித்தால் எதிர்ப்போம், விரும்பி படித்தால் ஆதரிப்போம். இதுதான் விஷயம். தமிழே ஓங்கரடை பிறந்து உயர்ந்தோ துலவிலங்கி வீங்கோடி நீர் ஞானத்து இருடகற்றி ஆங்கோர் விண்ணேர் தனியாடி வென்றதொரு ஏனையது தன்னேரில்லாத தமிழ் என்று தண்டி அலங்காரத்திலே பேசுவான் சங்க இலக்கிய பாவன். விண்ணேர் என்று சொன்னால் எது? கதிரவன். விண்ணேர் எப்போது தோன்றியது தெரியாது, தமிழ் எப்போது தோன்றியது தெரியாது. எவ்வளவு அழகாக சொல்லுகிறார். கன்னடமும் கழிதெலுங்கும் கவின் விளையாளமும் துளுவும் உன்னுதரத்து உதித்தெழுந்து ஒன்று பிறவாகினும் ஆரியம் போல் உலகவழக் கழிந்து விடிந்து சிதையாவின் சீரிடமை செயன்பறந்து வாழ்த்துதுமே என்று பேசுகிறானே மனோன்முனியும் சுந்தரனா. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று சொன்னானே நம்முடைய எட்டயபுரத்து பாட்டன் பாரதி. தன்னை எரித்து திறனாக எரிந்து இருட்டும் உலகத்துக்கு தானே நெருப்பாகி வெளிச்சத்தை தந்தான் அல்லவா அந்த எட்டயபுரத்து பாட்டன். அவன் சீடன் பாவேந்தன் சொன்னான், தமிழங்கள் இளமைக்கு பால் என்ப தமிழங்கள் புகழ்மிக்க புலவருக்கு வேள் என்று சொன்னான். கதிர் வெடித்து புலம்பு வில கடல் கொதித்து சூடாற்ற முதுமை மிகு நிலப்பரப்பின் முதற் பரப்பு தோன்றிவிட நதி வருமுன் நலம் தருமுன் நலம் வளர்த்த தமிழனங்கே பதி மதுரை பெருவழியில் பாண்டியர்கை பார்த்தவளே என்று சொன்னான் கண்ணதாஸ். பொழுதறந்த நேரத்தினை புல் அறியும், பூ மலர்ந்த நேரத்தினை வண்டறியும், சேய் பிறந்த நேரத்தினை குழந்தை பிறந்த நேரத்தினை தாய் அறிவாள், செந்தமிழே உன் பிறப்பை யார் அறிவார்? யார் அறிவார்? செந்தமிழே உன் பிறப்பை யார் அறிவார்? அப்பேற்பட்ட மொழி நம்முடைய மொழியாக இருக்கிறது. நம்முடைய மொழிக்கென்று ஒரு பண்பாடு, நாகரிகம், கலாச்சாரங்கள் இருக்கிறது. ஆனால் மொழி வெறி என்பது வேறு, மொழி திணிப்பு என்பது வேறு என்பதுதான் நம்முடைய கொள்கையாக இருக்கிறது. சாதிகள் கடந்து மதங்கள் கடந்து நம்முடைய அடையாளமாக இருக்கிறது மொழிகள் தான். 2000 மொழிகள் இருக்கிறது. 23 மொழிகள் தான் இப்போது பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. அதில் 10 மொழிகள் தான் உலகத்தை ஆதிக்கம் செலுத்துகிறது. 10 மொழிகள் தான். அந்த 10 மொழிகளில் தமிழும் ஒன்று. இல்லையா? அது ஒரு சிறப்பு இல்லையா? 10 மொழிகளில் தமிழும் ஒன்று. ஆங்கிலம் உலக இலக்கியத்தில் பரவலாக்கப்பட்டு விட்டது. 26 எழுத்து தான். நமக்கு நிறைய எழுத்து இருக்கு. 234 எழுத்துக்களில் சுருக்கி அதை 26 எழுத்தாக மாற்றி ஒரு புதிய வடிவத்தை கொண்டு வந்தால் தமிழும் உலகை ஆள முடியும் என்று நான் தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சராக இருக்கிற போது சிக்காகோ மாநாட்டிலே அமெரிக்காவிலே பேசினேன். இங்கும் அதை செயல்படுத்த முயற்சித்தோம். ஆனால் அது சரியாக கைகூடலை. சொற்களஞ்சியங்கள் இன்னும் ஏற்படுத்த வேண்டும். புதிய புதிய சொற்கள் நமக்கு இல்லை. ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்கிறோம், அதற்குரிய சரியான தமிழ் சொல் இல்லை. அப்பார்ட்மெண்ட்ஸுங்கிறோம், அடுக்ககம். சில பேர் எழுதுகிறான், சில பேர் அதை பற்றி கவலைப்படுறதில்லை. ஆக அந்த தமிழ் சூழலை உருவாக்குவதற்கு நம்முடைய எழுத்துக்கள் குறைவாக இருக்க வேண்டும். அதனால தான் இன்றைக்கி செம்மொழி தகுதி படைத்த மொழிகள் 8 மொழி என்று வரையறுத்திருக்கிறார்கள். கிரேக்கம், லத்தீன், ஹீப்ரு, பாரசீகம், அரபு, அப்புறம் சீன மொழி, அப்புறம் சமஸ்கிருதம், அதற்கு பிறகு தமிழ். இப்போது ஒரு மொழி செம்மொழிக்குரிய மொழியாக மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. உங்களுக்கு தெரியுமா அந்த எந்த மொழி என்று? இப்போது அண்மையில் 1 மாதத்திற்கு முன்பாக அறிவித்திருக்கிறார். அந்த மொழிதான் பாலி மொழி. பாலி மொழி யாரால் பேசப்பட்டது? ஆசையே அழிவுக்கு காரணம் என்று பேசிய கௌதம புத்தரால் பேசப்பட்டது. பாலி என்று ஏன் உருவானது? பாடலி புத்திரத்தில் தலைநகராக கொண்ட பேரரசர் அசோகருடைய மன்னர் காலத்தில் மகத ஆட்சியில் பேசப்பட்ட மொழி பாலி மொழி. அந்த பாலி மொழி கௌதம புத்தரால் பேசப்பட்டது. சித்தார்த்தன் கௌதமனாக புத்தராக மாறிய அந்த நிகழ்வு நடந்தது. தேவ பௌத்தர்கள், தேவையான பௌத்தர்கள் என்று சொன்னால் தீவிரமான புத்தர் கொள்கையை ஆதரிக்கிறவர்கள் என்று பொருள். அப்படிப்பட்ட பௌத்தர்கள் ஒரு கதை வடிவிலேயே புத்தர் பேசிய சொற்பொழிவுகளை தொகுத்திருக்கிறார்கள்.
நிறைய நமக்கு கிடைக்கல. இந்தியாவிலே விட சீனத்திலே பரவி இருக்கிறது புத்த மதம், இலங்கையில் இருக்கிறது, வியட்நாமில் இருக்கிறது, சிட்கங்கில் இருக்கிறது, 6-7 நாடுகளில் இன்னும் பரவி இருக்கிறது. அதில் சீனாவிலே இருந்துதான் இந்த தேவராய பௌத்த அந்த மரபு கண்டறியப்பட்டு அதிலிருந்து கொண்டு வரப்பட்டு இந்த மரபை மீட்டெடுப்பதற்காக 2500 கோடிகளை மத்திய அரசு இந்த பாலி மொழிக்காக ஒதுக்கியிருக்கிறது. ஆக இந்த 9 மொழிகளில் ஒரு சிறப்பு என்ன தெரியுமா நண்பர்களே? இந்த 9 மொழிகளிலும் பேச்சு வழக்கில் இல்லை, எழுத்து வழக்கில் மாத்திரம் இருக்கிறது. அந்த எழுத்து வழக்கில் இருப்பதை மாத்திரம் இன்னும் சிறப்பாக மையப்படுத்தியிருக்கிறார். கிரேக்கம் பழைய காலம். கிரேக்க நாகரிகம் என்பது ஒரு பழமையான நாகரிகத்தை கொண்டது, 3500 ஆண்டுகள் நாகரிகத்தை கொண்டது. அரிஸ்டாட்டில் போன்றவர்களெல்லாம் அந்த மொழிகளே நிறைய எழுதியிருக்கிறார். லத்தீன் அப்படித்தான் நீண்ட மரபுகளை கொண்டது. ஹீப்ரு, எபேரேயம் என்று சொல்கிறார்கள். எபேரேயம் என்பதுதான் முதல் ஏற்பாடு. இயேசு கிறிஸ்து முதல் ஏற்பாடை, அவர் பேசிய மலையங்க பிரசங்கத்தை, சொற்பொழிவுகளை எழுதிப்பட்டிருக்கக்கூடியது எபிரேயம் மொழிகள் தான், ஹீப்ரு மொழிகள் தான். மன்னித்தல் மூலமே பாவி கூட மனிதனாக முடியும் என்று சொன்ன அந்த இயேசு கிறிஸ்து பேசிய அந்த சொற்பொழிவுகளை முதல் ஏற்பாடிலே எழுதியிருக்கிறார் எபிரேயம். அதற்கு பிறகு பாரசீகம். பாரசீகத்திலிருந்து தான் நம்ம எண்ணே கிடைத்திருது. 1, 2, 3, 4, 5 பழமையான நாகரிகம். மொசபடோமியா, பாபிலோனியா நாகரிகம். மொசபடோமியா, பாபிலோனியா நாகரிகங்கள் என்பது பழமையான நாகரிகங்களில் ஒன்று. அப்படிப்பட்ட நாகரிகத்திலிருந்து தோன்றியது தான் பாரசீகம். அப்புறம் அரபு மொழி, அரபு கதைகள், அரபு நீதிகள், அரபு கதைகள். ஒரு மொழி நண்பர்களே செம்மொழியாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் 1500 ஆண்டுகளிலிருந்து 2000 ஆண்டுகள் பழமைமிக்க மொழியாக இருக்க வேண்டும். அதற்கு பிறகு அந்த மொழியிலிருந்து இன்னொரு மொழி குடும்பம் உருவாக்கி இருக்க வேண்டும். திராவிட மொழிகளில், இந்தோ ஆசிய மொழிகள் என்று வரையறுக்கப்படுகிற மொழிகளில் திராவிட மொழி குடும்பத்தின் தாய் எது என்று கேட்டால் தமிழ் மொழி. இந்த தமிழ் மொழியிலிருந்து தென் திராவிட மொழி, நடு திராவிட மொழி, வட திராவிட மொழி, இந்த 3 மொழிகளில் 27 மொழிகளுக்கு இருக்கிறது. இந்த 27 மொழிகளுக்குடைய தாய் எது என்று கேட்டால் நம்முடைய தமிழ் தான். ஆகவேதான் இந்த தமிழையும் செம்மொழிக்குரிய மொழியாக ஆக்கியிருக்கிறார். ஆக எபிரேயத்திற்கு அப்புறம் பாரசீகம், பாரசீகத்துக்கு அப்புறம் அரபு, அரபுக்கு அப்புறம் சீன மொழி, சீன மொழிக்கு அப்புறம் சமஸ்கிருதம். சமஸ்கிருதமும் 3500 ஆண்டு பாரம்பரியம் இருக்கிறது. இன்னும் நம்முடைய சமஸ்கிருதம் இனிமையான சொற்களில் நமக்கு காதுகளில் விழுந்து கொண்டிருக்கிறோம். அதாவது மோகமுள் என்கிற அந்த நூலை தி ஜானகிராமன் எழுதியிருக்கிற அந்த இதை படித்தீர்கள் என்று சொன்னால் அவர் முதல்ல பக்கத்தில் எழுதியிருப்பார் கும்பகோணத்தை பற்றி. கும்பகோணம் எப்படி சிறப்பு பெற்றது தெரியுமா? ஏதாவது ஒரு ஊரில் நீங்கள் பாவம் பண்ணிட்டீங்கன்னா கோயிலுக்கு போங்க, பாவம் சரியாயிரும், விமோச்சனம் ஆயிரும். சரி, கோயில் உள்ள ஊர்லேயே ஒருத்தன் பாவம் பண்ணிட்டான்னா என்னையா பண்ணுறது அப்படின்னா வாரணாசி போங்க. வாரணாசினா காசி, அங்கே போங்க. சரி, காசியிலே ஒருத்தன் பாவம் பண்ணிட்டான்னா என்னையா செய்கிறது அப்படின்னா அவன் கும்பகோணத்துக்கு வரணும். கும்பகோணத்தில் மகாமகத்தில் குளிச்சாலே போதுமா. சரி, கும்பகோணத்தில் இருக்கிறவன் பாவம் பண்ணிட்டா எங்கேயா போகிறது அப்படின்னு கேட்டால் அவன் கும்பகோணத்தில் இருந்தாலே போதுமா, பாவம் சரியாயிடும். அப்படி ஒரு ஸ்லோகம் அதில் ஜி ஜானகிராமன் எழுதுவார். அந்நிய சேத்திரே கிருதம் பாவம் புண்ணிய சேத்திரே வினயச்சரி, புண்ணிய சேத்திரே கிருதம் பாவம் வாரணாச்சியாம் வினயச்சரி, வாரணாச்சியாம் கிருதம் பாவம் கும்பகோணே வினயச்சரி, கும்பகோணே கிருதம் பாவம் கும்பகோணே வினயச்சரின்னு சமஸ்கிருத ஸ்லோகம். பேச்சு வழக்கு இல்லை. இன்னைக்கு அதற்கு 2500 கோடி ரூபாய் கொடுத்து செய்தி வாசிக்கிறாங்க. பொதிகை டிவியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் பாட்டில் வாய்ச்சிட்டு இருப்பான். நானும் ரொம்ப நேரமாக உத்து கவனிச்சேன். கோயிலில் சொல்கிற அர்ச்சகத்தை விட இது ரொம்ப புரியவே இல்லையே, என்னடா இப்படி அப்படின்னு சொல்லி உருவாக்குறார்கள். மீட்டுருவாக்கமும் புத்துருவாக்கமும் செய்கிறார்கள் ஒரு மொழியை. அப்படியானால் சீன மொழியும் பழமையான நாகரிகங்களில் ஒன்று. சீன மொழி எதற்கும் குறையாத ஒரு பழம் பெருமை நாகரிகத்தில் மிக்கது. அதற்கு பிறகு நம்முடைய தமிழ் மொழி.
இந்த 8 மொழிகள் இன்றைக்கு சேர்த்து இருக்கிற பாலி மொழிகள். பாலி மொழி பேச்சு வழக்கில் இல்லை, எழுத்து வடிவிலும் இல்லை. அதற்கு ஒரே சிறப்பு புத்தர் பேசிய மொழி. புத்த மதத்தை ஆதரிக்கிறவர்கள் 10-15 நாடுகள் இருக்கிறார்கள். புத்த மதத்தை தழுவியவர்கள் உலகம் முழுவதும் இருக்கிறார்கள். புத்தருடைய கொள்கைகள் தம்மபதம் என்கிற நூலிலே வடிவில் இருக்கிறது. தம்மபதம் என்ற வடிவிலே இருக்கிறது. நீ எதை உனக்கு விரும்புகிறாயோ நீ அந்த வகையான ஆள் இல்லை என்று சொல்வார். நீ கவிதையை விரும்புகிறாயா, அப்படியானால் உனக்கிடத்திலே கவிதை எழுதக்கூடிய ஆற்றல் இல்லை, விருப்பத்தோடு நின்று விடுகிறாய். நீ ஒரு பெண்ணை விரும்புகிறாயா, அப்படியானால் நீ பெண் இல்லை, ஆண். நீ எதை விரும்புகிறாயோ நீ அந்த வகையான ஆள் இல்லை. மகாவீரரின் சீடர்கள் அத்தனை பேரும் ஆடை துறந்த மகாவீரரின் சீடர்கள் அத்தனை பேரும் ஆடை வியாபாரிகள். ஆடை துறந்த மகாவீரரை பார்த்துட்டு வியக்கிறான். எப்படா இவரால் முற்றும் துறந்த முனிவராக முடிக்க முடியுது? அவன் தான் விமல் ஷோரூம்லேருந்து எல்லா பெரிய பெரிய ஜைனீஸ். எது உன்னை கவருகிறது? வியப்போடு பார்க்கிறார்கள் நம்முடைய காந்தியை, மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தியை. எப்படி இந்த கிழவனால் அரைகுறை ஆடையோடு இந்திய விடுதலைக்கு பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து பீரங்கி தாக்குதலையும் எடுத்து ஒரு அகிம்சை என்கிற ஆயுதத்தை ஏந்தி ஒரு கண்ணை காட்டினால் இன்னொரு கண்ணை அறைந்தால் மறுகண்ணத்தை காட்டி என்று சொல்ல எப்படி இவரால் மனம் முடிந்தது என்று பார்த்து வியந்து போய் நிற்கிறார். சிறைக்கா போகிறேன், கொடுமையா அனுபவிக்கிறேன். இதற்குத்தான் காந்தியின் மதிப்பு கூடியது. பெரிய பேச்சாற்றல் உள்ளவரா, மிகப்பெரிய எழுத்தாற்றல் மிக்கவரா? அவர் சத்தியம் வழிநடத்தியது, உண்மை வழிநடத்தியது. ஏன் அப்துல் கலாம், அப்துல் கலாம், அபுல் பக்கீர், ஜெயலுலா புதின் அப்துல் கலாமை பார்த்து இன்றைய இளைஞர்கள் முதற்கொண்டு எல்லோரும் விரும்புகிறார்கள் என்று சொன்னால், ஒரு கடலோர படகுக்காரனின் மகன் கடலளவு விரிந்து இமயமாய் உயர்ந்து நிற்கின்ற மகத்தான் அந்த பேராற்றலை கண்டு வியந்து போய் நிற்கிறார். இப்படி யாராலையும் முடியலை. வெறும் ஒரு சூட்கேஸோடு உள்ளே போனார். எவ்வளோ பரிசு பொருள்கள் வந்தது, எவ்வளோ பொருள்கள் கிடைத்தது. வெறுமனே அவர் கொண்டு வந்த ஒரு சூட்கேஸோடு வந்துட்டார். 143 அறைகளை எல்லாம் பூட்ட வச்சிட்டார். எனக்கு ஒரே ஒரு ரூம் போதும். பத்மஸ்ரீ, பத்மவிபூஷன், 3 விருதுகள் வாங்குகிற போது அவர் 10க்கு 10 அறையில் கேரளாவில் விண்வெளி ஆராய்ச்சி கூடத்திற்கு அருகிலே ஒரு அறை எடுத்து தான் தங்கியிருந்தான். 10க்கு 10 அறை. அதில் சாயா கொடுக்குற நம்ம கேரளா தம்பி தான் போய் கொடுத்துட்டு அவன் டீயை வச்சுட்டு அப்படி போயிடுவானான். அன்னைக்கு தான் லைட்டாக சிரிச்சிருக்கான். அப்துல் கலாம் கேட்டாராம், என்ன சிரிக்கிறேன்? உன் போட்டா வந்திருக்கு, இன்றைக்கி பார்த்தேன், விருது வாங்கியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டானான். ஆக இதை பார்த்து வியக்கிறோம். நம்மளால் இப்படி இருக்க முடியலையே என்று கருதுகிறோம். இதுதான் ஒரு மனிதனுக்கான இந்த இடைவெளி. இந்த மொழிக்கான நம்முடைய பாடம் நடத்தி தருகிறாரே, பாலி மொழிக்கான நம்முடைய புத்தர், இதைத்தான் நமக்குள்ளே ஆகச் சிறந்தது. இப்படி 8 மொழிகளில் இப்படி பல்வேறு ஒரு பேச்சு வழக்கில் இல்லாத மொழிகளில் தமிழ் மொழி மாத்திரம்தான் பேச்சு வழக்கிலும் இருக்கிறது, எழுத்து வழக்கிலும் இருக்கிறது. அதனால தான் இன்னைக்கு உலகம் முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது, பாராட்டப்பட்டு வருகிறது. ஆக நிறைய நாம் பேசிவிட்டோம். இதற்கு பிறகு முருகன் பேச வேண்டும். நீங்களும் அற்புதமாக செவிமடுத்தீர்கள். வாய்ப்பு கிடைக்கிற போது இன்னொரு விருந்தில் சந்திப்போம், அறுசுவை பருகலாம். நன்றி, வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.